இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஊழியர் கூடியிலே வந்து பேசுவது கர்த்தருடைய ஆவியானவரே. அல்லேலூயா. நாம் எதுவும் பேசுவதில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த நாளில் என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக முதலாவது என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக வந்திருக்கிற அநேக விசேஷமான ஊழியர்கள், அல்லேலூயா, நீங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. என்னுடைய சார்பாக, எங்கள் குடும்பத்தை சார்பாக உங்களையும் நாங்கள் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. நேற்று தினத்தோடு ஒரு ஊழிய கூடுகையில் திருப்பத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஊழியக்காரர் மத்தியிலே பேசும்படியான கிருபை செய்தார். அங்கே அநேக வார்த்தைகளை கொண்டு ஜெபத்தை கொண்டு பேசினார். இப்படியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் போய் வரும்படியாக ஆண்டு கிருபை பாராட்டினார். கர்த்தர் பலத்தை கொடுத்த காலையில் தான் 6 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து சேர்ந்தோம். அல்லேலூயா. அங்கே வந்து இறங்கி பட்டாபுரம் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:30 ஆயிடுச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இந்த ஓடியாரோம். போன வாரத்துலேருந்து வாரம் கண்டினியூவாக ஓடியத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய பலனு, அவருடைய சத்துவம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பெயர் வந்து சி. தேவசகாயம். நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் பணிபுரிந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி என்னுடைய 2 பிள்ளைகளை, அதாவது காஷ்மீர் பகுதியில் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கும்போது என்னுடைய மகன் 2 பேரும் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அவங்க ராபி நதி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபி நதி, அந்த நதியினுடைய கெனாலில் 2 பிள்ளைகளை விழுந்து 2 பேரும் ஒரே நாளில் மரித்து போயிட்டார்கள். மரித்ததுனால என்னுடைய மனைவியும் ஒரு பைத்தியக்காரியை போல மாறி அவங்களும் மரணத்துக்கு வந்துட்டாங்க கிட்ட. இந்த நேரத்தில் தான் உலகத்தில் கடவுள் யார், ஏன் இந்த பிள்ளைகள் வந்து நாட்டுக்காக நாங்கள் போய் என்ன செய்தோம், நாட்டுக்காக போய் நாங்கள் பணி செய்தோமே, ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தது. அதுவும் எங்கள் குடும்பத்தில் நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன் சிஎஸ்ஐயில். அல்லேலூயா. ஆனாலும் கடவுள் யார், எம்மதம் சம்மதம் என்று தான் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு எனக்கு காஷ்மீரில் தரிசனமானார். அல்லேலூயா. அது பிறகு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து, அப்படி நான் இன்றைக்கி வந்து வேலையை ராஜினாமா பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு சுபேதர் மேஜர் ஆகி இல்லை ஆர்டினரி கேப்டன் ஆகி நான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் எனக்கு பென்ஷன் வந்திருக்கும். மாதத்துக்கு ஒரு 6 பாட்டிலேருந்து ஒரு 10 பாட்டில் கிடச்சிருக்கும். அல்லேலூயா. குடிச்சிட்டே நரகத்துக்கு போய் சேர்ந்துருப்பேன். அந்த 2 பிள்ளைகள் நிமித்தமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. எல்லாமே சகல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆனாலும் குடும்பத்தில் துக்கம், குடும்பத்தில் மனைவி அப்படியே மென்டலாகி ஒரு 6 மாதம் அவங்களும் பலவீனமாக இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக என்ன பண்ணார், அவங்களுக்கும் ஜீவனை கொடுத்தார், எங்களுக்கும் பலத்தை கொடுத்தார், ஊழியத்தினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தினார். 2000 தான் நாங்கள், முன்னாடி 35 வருஷம் சிஎஸ்ஐயில் இருந்தாலும் பெயர் கிறிஸ்துவனாக இருந்தனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. 2000 சாம் ஜபதரையிட்ட ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கு பிறகு ஆவடி ஏசிஏல தாமஸ் ராஜாக்கிட்ட வந்து 25 வருஷம் அங்கே இருந்து, அதுக்கு பிறகு பெங்களூரில் ஒரு 7 வருஷம் பகுதி நேரம் பைபிள் கிளாஸ் படித்து, அதுக்கு பிறகு இன்றைக்கி ஆண்டவர் 10,000 பிள்ளைகளை உருவாக்கி இன்றைக்கி நிறைய எங்ககிட்ட உருவாக்கப்பட்டுங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. 100 பேருக்கு 150 பேர் சபையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தமிழ்நாடு எங்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 2வதாக வட மாநிலே எல்லா மாநிலங்களும் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். 12 hours ப்ரேயர்னு 72 hours ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாக்பூரில் பகுதியில் போய் நாங்கள் 72 hours ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா போன மாதம் ஜூன் மாதத்தில் ஒரு 72 hours ப்ரேயர் வச்சோம். ஜூன் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் நாக்பூரில் வச்சோம். இப்போ வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் பெங்களூரில் 72 hours ப்ரேயர். அல்லேலூயா. இதுக்கு நடுவில் நிறைய இடத்துல 24 மணி நேரம் 12 மணி நேரம் எப்படி மேய்ப்பருக்கு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு ஊழியம் செய்கிறோன்னா நமக்கு முதல் தேவையானது ஜெப ஆவி. அந்த ஜெப ஆவி எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோதான் நம்முடைய ஊழியத்தின் ஆத்மா. நம்ம பாக்கெட்டில் அவ்வளோதான் காசு இருக்கும். நம்ம யார்கிட்ட போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஜெபத்தினுடைய அளவு பெருக ஆத்மா பெருகிறோம். ஆத்மா பெருகும் போது உன் பாக்கெட்டை உன் தேவைகள் சந்தித்துருவார். நீ யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியம் கர்த்தருடையது. ஏற்ற நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
அதனுடைய தேவைகள் பரிபூரணமாக சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளும் வளரணும் கூடவே. ஏன்னா நம்ம சுபாவங்கள்லாம் மாறணும்ல. நமக்குள்ள ஒரு கோபம் தான், கோபக்காரனை சபையில் உட்கார வைக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா 2 பேரும் நம்ம சண்டை போட்டு நிற்போம். அல்லேலூயா. அதனால் அந்த கோபக்காரனை தாழ்மை உள்ள சாந்தமுள்ள ஊழியக்காரர்கிட்ட அனுப்பிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மக்கிட்ட எப்படி சுபாவம் இருக்குது அப்படி தான் சபை வளரும். நமக்குள்ளே எவ்வளோ கிறிஸ்துவ சுபாவம் வளருதோ ஆத்ம பெருகினே இருக்கும். நமக்குள்ளே ஏதாவது ஒரு இச்சை இருந்துச்சுன்னா அந்த இச்சையை வச்சு இன்னொரு இச்சையை வந்து சேர்க்க மாட்டார். அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனாலே நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்கு நமக்கு யார் தேவை? விசுவாசிங்க தேவை. நம்முடைய கோபத்தை அவன் பார்ப்பாங்க, அவங்களுடைய கோபத்தை நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம எப்படி நம்ம தாழ்மை சாந்தமுள்ளவன தான் அவங்களை தாழ்மையை சாந்தப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்படி வந்து தான் என்ன பண்ணுவோம்? சுபாவங்கள் மாற 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 தான் கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்க்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய ஆத்மா இருந்தால் தான் பெரிய ஊழியக்காரன் அல்ல. 5 பேர் இருந்தால் கூட அதுக்கு பெரிய ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. 10 பேர் இருந்தால் கூட பெரிய ஊழியக்காரன் தான். ஒன்று போஷிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்? முற்றுமொழியும் பாதுகாத்து ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை அழைத்தவர் யார். இன்றைக்கி நீங்கள் உலகெல்லாம் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு 10 வேக்கண்ட்டுக்கு 1,00,000 பேர் என்ன பண்ணுறாங்க? அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் வேணும்னு நம்ம அப்ளிகேஷன் போட்டால் யாருமே வரதில்லை. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் இருக்குது. புரியுங்களா? ஏன்னா ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டம். இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. மீது எல்லா வேலையும் கூப்பிட்டா வருவாங்க. அதனால் என்னென்னா நம்மளை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணோம்? பெரிய பெரிய வேலையை செய்யணும். அவர் ஒரு பெரிய அபிஷேகம் நம்மளை ஊற்றப்பட்டு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை தான் என்ன பண்ண கலக்குவார். அல்லேலூயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் இயேசுவை நோக்கி வருவாங்க. ஏன்னா அபிஷேகம் வளரும் போது அதுக்கு தீர்க்க ஆயுசு கட்டல் தான் கட்டளை விடுவார். ஏன்னா மரணம் ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. புரியுங்களா? அவர் சொல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணாது? நமக்குள்ள ஜீவன் வெளியே போகாது. ஏன்னா நமக்காக கொடுக்கப்பட்ட ஊழியை நிறைவேற்றி முடிந்த பிறகு தான் நம்ம இளைப்பாறுக்கு போவோம். அது வரைக்கும் நீங்கள் வியாதிகள் வரலாம், பலவீனம் வரலாம், சிரிச்சு வரலாம், கொஞ்சம் நமக்கு பலவீனம் என்ன பண்ணலாம், சோறு வரலாம். இது வந்து ஆவியை நமக்கு அதாவது காலத்தில் என்ன பண்ணுறாரு? ஊழியர்களை வைத்து ஆவியானவர் நமக்கு தேற்று நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி, பயப்படாத, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அந்த மனுஷன் சொன்னான்னு கொடுத்து என்ன பண்ணாத, வெட்கப்படாத, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுவார் ஆண்டவர். மறுபடியும் உன்னை கட்டி எடுப்புவேன். சின்ன பாவம் எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மன்னித்து மனம் திரும்பி மறுபடியும் வாண்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம மனுஷர்கள். புரியுங்களா? நம்ம சரீரம் இன்னும் நம்ம சரீரத்தில் பாவமான அந்த சரீரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியில் வளர்கிறோம். அல்லேலூயா. நாளுக்கு நாள் சரீரம் என்ன பண்ணோம்? அழிந்துக்கினே இருக்கும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கினே பலன் அடைந்தே போயின்னு இருப்போம். அவ்வளோதான். நம்ம ஜெபிக்க அப்போது ஜெபாவி மிக அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஊழியம் என்னென்று உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்னுடைய ஊழியத்தின் பெயர் வந்து சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம். அல்லேலூயா. சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம். இரண்டாவதாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். புரியுங்களா? அப்போ கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, வட மாநிலத்தில் 300 சபைகளை உருவாக்குதல். இரண்டாவது மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். மூன்றாவது ஊழியர்கள் சபை தலைவர்கள் சுசேஷர்களுக்கு கருத்தரங்கு சத்தியவேத ஆராய்ச்சி நேரம். நான்காவது டிவி ஊழியம். ஐந்தாவது பத்திரிகை ஊழியம். ஆறாவது சிடி டிவிடி ஊழியங்கள். ஏழாவது அக்னி அபிஷேக முகாம். எட்டாவது உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9வது நலிந்த குழந்தைகள் இல்லம். 10வது 24 மணி நேரம் ஜெப மையம். 11 சத்தியவேத ஆராய்ச்சி கல்லூரி. 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13 மருத்துவ முகாம். 14 செயல் ஊழியம். 15 கைப்பிரதி ஊழியம். 16 கிராம ஊழியம். 17 மிஷினரி உருவாக்க ஊழியம். 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19 சமூக நலப்பணி ஊழியங்கள். 20 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். 21 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இதன் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, 1 கோடி ஸ்ரீசர்களை உருவாக்குதல், 1 கோடி ஜாமக்காரர்கள், 1 கோடி யுத்த வீரர்கள், 1 கோடி ஊழியர்கள். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்போஸ்தலர் 16:10. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ ஊழியத்தை வந்து எனக்கு எப்போ கொடுத்தாரு? 10 வருஷம் பொறுத்து தான் கொடுத்தார். 10 வருஷம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது 11வது வருஷம் 2011 இந்த தரிசன ஊழியம் என் கையில் இந்த 21 அப்படியே லிஸ்ட்டு எழுதி ஆண்டு கொடுத்தாரு. அப்போ ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்தை செய்யணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய், வேதத்தில் என்னென்ன ஜபங்கிறது எல்லா ஜபத்தை நடத்தினார்.
அல்லேலூயா. அப்போ முதலாவது எஸ்தர் பண்ண ஜெபம் 72 மணி நேரம் ஜெபத்தை பட்டாபுரம் பகுதியில் ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 72 ஹவர்ஸ் ப்ரேயர் நடத்தணும். முதல் 2011. 2011லேருந்து இந்நாள் வரைக்கும் ஜெபம் போடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஊழியத்தில் 10,000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், சீசர்கள் அவ்வளோதான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. டிவி ஊழியம் போய்கொண்டிருக்கிறது, யூடியூப் ஊழியம் போய்கொண்டிருக்கிறது. சில வீடியோ, அதாவது என்ன சொல்ல, ஸ்டுடியோ வந்து நடத்தப்பட்டு ஸ்டுடியோ மூலமாக சில பாஸ்டர் ஊழியர்கள் வந்து சின்ன, அதாவது அவங்க ஒரு பாடலுக்கு கொஞ்சம், அதாவது அவங்ககிட்ட விலை வாங்கி கொண்டு அந்த பாடலை அவங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம். அல்லேலூயா. மற்றும் எல்லா பகுதியிலும் போய் ஜெபம் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அதில் முதல் ஜெபம் 72 ஹவர்ஸ் ப்ரேயர், சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு 72 ஹவர்ஸ் ப்ரேயர் நடத்தணும். இரண்டாவதாக 7 இரவு 7 பகல் யோபின் ஜெபம் நடத்த சொன்னார். விஜி செல்வராஜாவுடைய ஆலயத்தில் 6 இரவு 6 பகலுக்கு 180,000 ரூபாய் அவங்க அந்த ஏசி ஆளுக்கு வாங்கினாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட படித்த ஊழியக்காரர் இருந்ததுனால அவர் என்ன சொன்னார், ஒரு 1,30,000 கொடுத்தா போதும் அந்த ஹாலுக்கு மட்டும். அதுக்கு பிறகு வரங்களுக்கு அவங்க பலவீனமாக இருப்பாங்க சொல்லி நல்லா டீ காஃபி அவங்களுக்கு நல்ல ஈவினிங்கில் ஒரு வேளை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் செலவு பண்ணி செய்தோம். அல்லேலூயா. அது பிறகு ஆண்டவர் இந்த 3 இரவு 3 பகல் தொடர்ந்து நடந்துக்கினே இருக்கும் மாதம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொன்னார் 10 பகல் 10 இரவு சொன்னார். தரிசன தோட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவள்ளூர் பகுதியில் இருக்கிறது ஒரு தரிசன தோட்டம். அங்கே சொர்ணராஜா பாஸ்டருடைய அண்ணன் தான் அதை நடத்தி கொண்டு வந்தார். நாங்கள் போய் கேட்டோம், ஐயா இந்த இடத்த எங்களுக்கு ஜெபம் நடத்தணும், ஒரு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜெபம் நடத்தணும் அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா நீங்கள் எடுத்துங்கப்பா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ கொடுப்பீங்கன்னா, அவர் காணிக்கை கேட்டார், ஒரு 30,000 கொடுங்க. எவ்வளோ? 30,000 கொடுங்க. 30,000 கொடுத்து அதுக்கு பிறகு நோட்டீஸ்லாம் இது பண்ணி ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி அந்த ஊழியத்தை செய்தோம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொன்னார், தானியேல் ஜெபம் 21 இரவு 21 பகல் நடத்த சொன்னார். அப்போ 21 இரவு பகல் என்ன பண்ணோம், நம்முடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் போய் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிடாமல் தூங்காமல் கண்டினியூவாக என்ன பண்ணோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் மாவட்டத்துக்கு நடத்தோட 21 மாவட்டத்துக்கு போனோம். அல்லேலூயா. ஒரு மாவட்டத்துக்கு 24 மணி நேரம். அப்படி போய் என்ன பண்ணோம், ஒரு 21 இரவு 21 பகல் தானியேல் ஜெபத்தை நடத்தணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், 40 பகல் 40 மோசே ஜெபம் பண்ணாங்க, இயேசு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை நீ ஏறெடுக்க சொன்னார். மறுபடியும் 40 பகல் 40 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் கண்டினியூ என்ன பண்ணோம், நம்முடைய 39 மாவட்டத்திலையும் காலையில் 5 மணிக்கு ஜெபத்தை முடிப்போம். வாகனத்தை எடுத்துக்கின்னு அடுத்த மாவட்டத்துக்கு 8 மணிக்குள்ளே போயிடுவோம். 3 மணிக்கு எங்களுடைய குழு என்ன பண்ணுவோம், அடுத்த மாவட்டத்தில் போய் அவங்க ஜெபத்தை நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி 39 மாவட்டத்திலையும் இந்த 40 இரவு 40 பகல் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு நாள் கூட சாப்பிடல, ஒரு நாள் கூட என்ன பண்ணல, சரியாக தூங்கலை. 5 மணிக்கு முடிப்போம். கன்னியாகுமரியில் கரெக்டாக 5 மணிக்கு முடிப்போம். அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கின்னு கார் எடுத்துக்கினாங்க 8 மணிக்குள்ளேயோ தேனிக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஈரோடு எல்லா மாவட்டத்தில் போய் ஜெபம் பண்ண சொன்னார். எல்லா சபை மேய்ப்பர்கள் சபை ஆலயத்தை திறந்து கொடுத்தாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட காணி கேட்கல, எதுவும் கேட்கலங்க ஐயா, இடம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் உங்களுடைய குறிப்பு கொடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் குறிப்பை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் போயிடுறோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாமே திறந்து கொடுத்தாங்க. 40 இரவு 40 பகல் அழகாக ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு மறுபடியும் 10 பகல் 10 இரவு மறுபடியும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடத்தணும். அல்லேலூயா. இப்படி ஜெபம் எதுக்குன்னா இந்த 1 கோடி சீசர்கள் உருவாகணும். அது சும்மா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு 100 பேருக்கு நம்ம டீ பண்ணோன்னா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? 10 பேருக்கு போடுற டீ வந்து எவ்வளோ அனல் மூட்டுறோமோ அதே அனல் 100 பேருக்கு டீக்கு அனல் அதே மூட்டினா எவ்வளோ நேரம் ஆகும்? 3 நாள் கூட ஆகும், 2 நாள் கூட ஆகும். அது 1000 பேருக்கு போடணுன்னா அப்போ 1 கோடி பேருக்கு போடணுன்னா எவ்வளோ ஆகும்? அப்போ அவ்வளோ ஜபம் தேவைப்படுது அவ்வளோ ஆத்மாவை எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஆத்மா யாருக்கிட்ட இருக்குது? எனக்கு வந்து நான் சொந்த சபை வச்சு நடத்த ஆண்டவர் சொல்லலை. நீ ஆலயம் என்ன பண்ணு, நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்குதோ என்ன பண்ணு, அங்கே போய் நீ நடத்தணுன்னாரு. அப்போது எனக்கு ஆண்டு எப்படி உணர்த்தினார்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒரு மாவட்டத்தில் ஒரு 1000 பேர் என்ன பண்ணிக்கோ செலக்ட் பண்ணு அப்படின்னார். என்ன பண்ணார்? ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு 12 பேர், அந்த 12 பேர் சீசனாக இருக்கணும், ஜாமக்காரனாக இருக்கணும், யுத்த வீரனாக இருக்கணும். அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அந்த ஊழியத்தை நடத்தணும். அந்த 7 நாள் அவங்களுக்கு சீசத்தை பயிற்சி, ஜாமக்கார பயிற்சி, யுத்த வீர பயிற்சி.
அவங்களுக்கு ஒரு வேளை மட்டும் ஆகாரம். புரியுதுங்களா? அவங்களுக்கு நைட்லேயும் ட்ரைனிங் இருக்கும், பகலையும் ட்ரைனிங்கும். முடித்து போகும்போது ஒவ்வொரு ஊழியக்கார கையிலையும் ஒரு 5,000 ஒரு 10,000 வரைக்கும், ஒவ்வொரு விசுவாசி கையில் ஒரு 3,000 5,000 வரைக்கும் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஊழியக்காரு எந்த விசுவாசம் இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு வரணும், ஒரு வாகனம் வேணும் அவங்கள அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு. அதன் தேவைகள்லாம் சந்திக்கணும். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ ஆகுது? 50 லட்சம். 40 மாவட்டத்துக்கு எவ்வளோ ஆகும்? 20 கோடி. ஆண்டவர் பெருசு இல்லை. உயிர் உள்ள தேவன், உலகத்தை வான பூமி அவருக்கு சொல்ல கொடுக்க மாட்டாரா? இவ்வளோ தொழில் நடத்தினவர் ஒன்று கூட தண்ணி அடிச்சிருந்து எங்களுக்கு வந்து மிலிட்டரியிலேருந்து கொண்டு வந்து இவ்வளோ வேலை செய்கிறாருன்னா அப்போ ஆண்டு உயிரோ இல்லைன்னா நம்மளை செய்ய வைப்பாரா? ஒரு ஊழியருக்கு போய் ஆலோசனை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க ஐயா. ஜெபித்தா தான் ஆலோசனை கொடுக்க முடியும். ஏன்னா நீ யோசித்து பாருங்கள், 40 பகல் 40 பேர் யார் ஜெபம் பண்ணாங்க சபையில்? ஒன்று மோசே ஜெபம் பண்ணார். 40 நாள் 3 முறை மோசே ஜெபம் பண்ணார். ஒரு முறை எலியா என்ன பண்ணார்? 40 நாள் நடந்து போனார். அப்போ சும்மா போயிருப்பார், அவர் ஜெபத்தோடு போயிருக்கிறாரு. அதுக்கு நிகராக இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 பேர் என்ன பண்ணார்? அவரும் வனாந்தரத்தில் காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? உபவாசம் பண்ணி இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், மறுரூப மலையில் யார் வந்து நிற்கிறாங்க? ஜெபித்தவங்க தான் கூட வச்சுருக்கிறாரு. ஜெபிக்கிறவங்க எப்போ ஆண்டு கூட வச்சுப்பார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவங்கள ஆண்டு என்ன பண்ண? மோசே கொண்டு பக்கத்தில் வச்சார். எனக்கோ எத்தனையோ 1000 ஆண்டுகள் மரித்து மோசே, புரியுதுங்களா, மறுரூப மலைக்கு வராரு. புதிய ஏற்பாட்டில் வந்து கானான் தேசம் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆனால் இப்போ எந்த தேசத்தில் நிற்கிறார்? மறுரூப மலை எந்த ஒரு தேசத்தில் இருக்குது? கானான் தேசம் தான் இருக்குது. அப்போ யார் கூட நிற்கிறாரு? வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவனுடைய நின்று பக்கத்தில் ஒளிய மர கன்றுகளை போல அக்னியை போல நிற்கிறாங்க 2 பேரும். அப்போ என்ன நோக்கம்? ஜெபிக்கிறது கூட வைக்கிறது நான் பார்க்குறேன். இவங்க 3 பார்த்தா 40 நாள் 52 நாள் நெகேமியா ஜெபம் பண்ணார். ஆனால் அலங்கத்தை கட்டிக்கின்னு ஜெபம் பண்ணார். ஆனால் இவங்க தேவ சமூகத்தில் உட்காந்துட்டாங்க. தேவனுடைய பார்த்து தனிமையாக உட்காந்தாங்க இவங்க 3 பேருமே. அதனால தான் 3 பேரும் ஒன்றா நிற்க வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிதாவா தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கண்கள் திறந்ததுனால மிலிட்ரியில் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி 3 பகல் 3 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் டிக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? நைட்டில் அந்த கெடபாரை போட்டோம்னா அந்த கெடபார் எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ மேலே வரும். ஏன்னா அந்த 6 அடி நீங்கள் டிக் பண்ணி உள்ளே போக முடியல அப்படின்னா உயிர் காலில் போயிடும். ஏன்னா மேலேருந்து வர பைலட் என்ன பண்ணுவான்? குண்டை போட்டு போயினே இருப்பான். அப்போ நம்ம அது பள்ளம் இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்போது என்னுடைய உயிர் காப்பாற்றுறதுக்காக அதை டிக் பண்ணி ஆகணும். அது எவ்வளோ கடினமான பூமியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணோம்? டிக் பண்ணி உள்ளே போகணும். அப்போ அப்படி ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. உலகத்தில் மிலிட்ரியில் கொடுத்தாங்க. 6 நாள் 3 நாள் சாப்பிடாமல் 3 நாள் தூங்காமல் காலை நாங்கள் போட்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா, அப்போ அந்த தார்பாலின் தான் சொல்லுவாங்க. அந்த தார்பாலின் போட்டு கீழே படுப்போம். காலையில் எடுக்கும்போது ஒரு 100 தேள் இருக்கும் கீழே. நாங்களே அது என்ன பண்ணுவோம்? பூட் போட்டு நசுக்குவோம். தேள்களை மிதிப்பீர்கள்னு சொன்னார். அன்றைக்கே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? 100 தேள் இருக்கும் ஒவ்வொரு பெட்டுக்கு. ஏன்னா வீட்டில் என்ன பண்ணோம்? பூமியில் இருக்கிற தேளில் மேலே வந்துடும். காட்டில் இந்த மாதிரி வனாந்தரத்தில் ட்ரைனிங் எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் இந்த ட்ரைனிங்கெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ தேசத்துக்காக செய்தப்பா, இப்போ என் ஜனங்களுக்காக செய்யணும். இந்த ஊழியத்தை உன் ஜெப நேரத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு அபிஷேகத்தை மேலே ஊற்றி ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் வந்து சில நேரத்தில் 10 பகல் 10 இரவு ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முழங்கால் படிக்கிற போது எங்களுக்கு முழங்கால் 2 அடி அப்படியே மேலே தூக்கும் இந்த அபிஷேகம். 10ஆவது நாள் 9ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணோம்? நீ ஜபத்திலே இருந்து பாருங்கள், நீயே அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆவியன் அப்படியே தூக்குவார். அபிஷேகம் அப்படியே உனக்கு தூக்கின்னு வரும். ஏன் அப்படின்னா ஜபத்தில் நீங்கள் மிதப்பீங்க. புரியுங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக்கினே வருவார். ஏன்னா ஜெபந்தான் ஒரு பெரிய, நம்மளால் முடியாத தேவனால் தான் முடியலாம். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்தை சுத்திகரிக்கிறார், தன் தூதர்களை அனுப்புகிறார், சேனைகளை அனுப்புகிறார். நம்ம ஒரு இடத்துல தான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் தேசத்தை சுத்திகரிச்சிடுவார். அல்லேலூயா. இதை தான் ரகசியம். புரியுங்களா? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். அயனுதுபுற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் தேவனை அறியாது கண் திறக்கப்படாத குருட்டாட்டம் இருக்கிற ஜனங்களுக்கு கண் திறக்கப்படணும். அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். அழிந்து போகிற மக்களை எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னா ஜெபம் மிக அவசியம். அல்லேலூயா. இம்மைக்காக நம்முடைய உணவுக்காக உடைக்காக இருக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இது தானாகவே ஆண்டு கொடுப்பார்.
உனக்கு கார் வேணும்னா எப்போ கொடுப்பான்னு தெரியும் ஆண்டவர். உனக்கு டூ வீலர் எப்போ தரணும் தெரியும். எப்போ உனக்கு வந்து ஆலயத்தை கட்டித்தரணும் தெரியும். புரியுங்களா? இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இம்மைக்காக நம்ம கட்டிடங்களுக்காக ஜெபம் பண்ண இது உனக்குன்று என்ன பண்ணியிருப்பார், ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி அந்த ஆலயத்தை அங்கே கட்டணும்னு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேசத்துக்காக கதறி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊழியம் வளர்ந்துனே போகும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வந்து வெளியே இருக்கிற மக்களை தான் உள்ளே வரணும். புரியுங்களா? அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இப்போ. புரியுங்களா? உள்ளே இருக்கிற மக்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாச்சு, அவங்களுக்கு நித்திய ஜீவனம் வந்தாச்சு. புரியுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பாவத்துக்கு மறிச்சிட்டாங்க, நீதிக்கு பிழைச்சிட்டாங்க, ஏற்கனவே அவங்க உயிர்த்து எழுந்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அடக்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடக்காராதனை வச்சு ஒரு பெருசு கிடையாது. அவங்க ஆல்ரெடி அடக்காரம் பண்ணியாச்சு. ஞானஸ்தானில் அடக்கானது எல்லாருக்கும் கிடைச்சாச்சு. நம்ம எல்லாமே உயிர் தேர்ந்துன்னு கொலேசில் நம்ம வாசிக்கிறோம் 2:11. அப்போ ஆண்டவர் இந்த வசனம் நம்ம கொடுத்துருக்கனால நம்ம ஏற்கனவே உயிர் தேர்ந்தனா இப்போ வளர வேண்டியது மேய்ப்பர் வளர்ப்பார். அல்லேலூயா. மேய்ப்பருக்கிட அவங்க அடங்கி கீழ்ப்படைந்திருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, பின்மாற்றம் அடைய மாட்டாங்க. ஒரு மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படையலைன்னா வரிகளை போகவே முடியாது. ஏன்னா மேய்ப்பர் தான் 5 ஊழியத்திலையும் எந்த ஊழியம் மேன்மையான ஊழியனா மேய்ப்பர் ஊழியம். அல்லேலூயா. மேய்ப்பர்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுக்குறார் ஆண்டவர். மேய்ப்பரை தான் கணக்கு கேட்பார். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக போகலாம். நம்ம சுருக்கமாக நம்ம ஆவியான நம்ம இடத்துல கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு இடைப்படும்படியாக. அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர் 20:20 நாம் வாசிக்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியங்கரமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி போதும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, புரோஜனமானவைகளை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். அதை என்ன பண்ணணும் மந்தைகளுக்கு. அப்போது வேதத்தில் புரோஜனமானவைகள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. புரோஜனமானவைகளை எடுத்து நம்ம என்ன செய்யணும், நல்லா போதித்து. நம்ம பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறாங்க, அப்படியே ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், இல்லை ஒரு காய்கறி வாங்கணும், இல்லை ஒரு கோல்டு எது வாங்கினாலும் தேவையில்லாத அப்படியே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. புரோஜனமானவைகளையே பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், எது நல்லா இருக்குது, எது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு பார்க்குறோம், தேடி கண்டுபிடிக்குமா இல்லையா? அதுமாதிரி வேதத்தில் ஆண்டு சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கிறார், சபைக்கு எப்படி போதிக்கணும்னா புரோஜனமானவைகளை எடுத்துனே செய்திருக்கணும். அதை மறைச்சிட்டிங்கன்னா சபை வளராது. புரியுதுங்களா? அப்போ புரோஜனமானவைகளை கண்டுபிடிச்சி இயேசு அதில் என்ன சொல்லியிருக்கு, எது முக்கியம், அந்த வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அதை எடுத்து அவங்கள உருவாக்கணும். புரியுங்களா? உங்கள்கிட்ட 10 பேர் இருந்தாலும் ஒரு நல்ல ஜெப வீராங்கனியாக, ஒரு ஜெப ஜாமக்காரனாக, ஒரு நல்ல யுத்த வீரனாக, ஒரு நல்ல போர் சேவகனாக, ஒரு பணிவிடைக்காரனாக, எல்லாமே பணிவிடை செய்யணும். சபையில் எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரல அப்படின்னா பிசாசு அவங்கள எடுத்துகிட்டு போய் வேலையில் வச்சு, புரியுங்களா, மூட்டில் இருக்கிற கிரிசெலாம் எடுத்துகிட்டு கிரிஸ் இல்லாதவங்கக்கிட்ட அனுப்பி முழங்கால் போட முடியாது பண்ணி விட்ருவான். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரே வேலை தான் இருக்குது அப்படின்வாங்க. நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டாரு, தத்து எடுத்துட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நரகத்துக்கு போகிற உன்னை என்ன பண்ணிட்டார், மீட்டு எடுத்து உனக்கு எடுத்துக்கொண்டு எங்கே உட்கார வச்சிருக்கிறார், கண்மலையாக சபையில் உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ நீ யாருடையவன்? நான் வந்து ஒரு இந்த கேசுவை நான் வாங்கிட்டேன்னா இது யாருக்கு அடிமையாக இருக்கணும்? இப்போது இல்லைங்க, இது எல்லாம் தூக்கின்னு போக நான் சொல்லுவேன் நான். அப்போது ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கின ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வேலை அவங்களே சொல்லி நீங்கள் வேலைக்கு போங்க, வேலைலாம் வந்து செகண்டு. உன்னை ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்துட்டேன், அவர் உன்னை போஷிப்பார். பெற்றவங்க தன் பிள்ளையை பெற்றெடுத்தவங்க யார் போஷிப்பாங்க? பெற்றவங்க தான் போஷிப்பாங்க. அதனால் நீ போய் நம்ம பிச்சை என்ன சொல்லுவார், அப்பாவுக்கு தெரியாதா, ஏன்பா உன்னை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியாதா, நீ எனக்கு என்ன பண்ண முடியாது, ஆலோசனை எனக்கு கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறமே நீ நடன்றோம். ஏன்னா உலகத்தில் சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து இவ்வளோ நாள் உலகத்தில் நீ நரகத்துக்கு போக வேண்டிய மனுஷனை தூக்கினு எங்கே வச்சுட்டாரு, தேவனுடைய ஆலயத்தை. அப்போ தேவனுடைய பணிவிடை யார் செய்கிறது? நீ 8 மணி நேரம் வேலைக்கு போ, 8 மணி நேரம் தூங்கிக்கோ, 4 மணி நேரம் என்ன பண்ணிக்கோ, உங்கள் வீட்டை பார்த்துக்கோ. ஆனால் 4 மணி நேரம் நீ ஆலயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அப்படி தான் நம்ம போதிக்கணும். அதுதான் புரோஜனமானவைகள். அப்போ தான் நீ சீசனாக மாற முடியும், ஜாமக்காரனாக மாற முடியும், யுத்த வீரனாக மாற முடியும். இதெல்லாம் வேதத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் இதெல்லாம் முடியாது, நம்மளால் சீசனாக உருவாக்க முடியாது. நாமளே என்ன பண்ணிடுறோம், நாமே சொல்லி நெகட்டிவாக நாமளே சொல்லி நெகட்டிவாக என்ன பண்ணுறோம், அறிக்கை செய்துனே இருக்கிறோம். அறிக்கை செய்து என்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு மேய்ப்பினால் என்ன முடியும்? கடைசி வரைக்கும் உனக்கு கொடுத்தது யார்?
மந்தைகளை கொடுத்துருக்காரு. யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கணக்கு கேட்பார்? மேய்ப்பர்கள் தான் கணக்கு கேட்பார். நீ வந்து அவங்கள வேலைன்னு சொல்லி நீயே சொல்லி நிற்கிறியே. வேலை ஆயிருக்கலாம். 24 மணி நேரம் மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? நான் மிலிட்ரியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு காஷ்மீருக்கு போயிருந்தேன். ஹைதராபாத்தில் ட்ரைனிங் முடித்தேன். காலையில் போய் இறங்கணும். புரியுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஆள் வந்திருக்கிறா புதுசாக, இவர் எவ்வளோ ஜூஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, காலையிலேருந்து ஓடி ஓடி வேலை செய்கிறது, சாயந்தரத்தில் டியூட்டி போடுறது, மறுபடியும் காலைல வேலை, நைட்டில் டியூட்டி, காலைல வேலை, இப்படியே என்ன பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டரில் ஒரு 3 வாரம் தங்குறோம், 3 வாரம் வேலை தான் டியூட்டி எல்லாமே. நம்ம ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம்னா அந்த ஒரு டியூட்டி போட்டவங்க இப்போ 4 டியூட்டி எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. அதனால் எதிர்த்தே பேசக்கூடாது, நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்பாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டு நம்மளும் ஒரு இராணுவ வீரர்கள், பரலோக இராணுவ வீரர்கள். நம்மளாம் யார்? யுத்த வீரர்கள். நம்மளாம் ஒரு நல்ல ஆண்டவருக்காக சீசர்கள், இயேசுவை கரெக்டாக பின்பற்றுகிறவர்கள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசிகள் ஒரு 4 மணி நேரம் கொடுக்க முடியாதா? அனுதினமும் 4 மணி நேரம் கொடுத்தா தானே. தசம்பாகம் கொடுக்கணும், தசம்பாகமாக கொடுக்குறது 2 ஹவர் 40 நிமிஷம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு விசுவாசி உருவாக்கணுமே, பரலோகத்துக்கும் போகணும், பூமியிலையும் என்ன பண்ணியிருக்கணும், சாட்சியை ஜீவிக்க வைக்கணும், அவங்க மூலமாக ஆத்ம ஆதாயம் பண்ணணுமே. ஆடு தானே குட்டி போட போகுது. இப்போ நம்ம உருவாக்கலன்னு என்ன பண்ணோம், கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணலன்னா விசுவாசிகள் நமக்கு விரோதமாக எழும்பிடும். ஏன்னா நம்ம வந்து அவங்கள சுகபோகமாக வாழ வச்சுட்டோம்னா, புரியுதுங்களா, எல்லாம் மேய்ப்பனுக்கு விரோதமாக எழும்பிடும். அவங்கள போட்டு என்ன பண்ணோம், ஒரு 4 மணி நேரம் சண்டேயில் என்ன பண்ணோம், ஜபத்திலே ஒரு 2 மணி நேரம் முழங்கால நடத்திட்டிங்கன்னா அப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் மெசேஜ், 1 மணி நேரம் பாடல்கள் பாடிங்க. புரியுங்களா? ஒரு 4-5 மணி நேரம் அவங்கள இழுக்கணும், விடக்கூடாது. லீவு நாள் எந்த லீவுலாம் இருக்கிறதோ அந்த லீவு நாட்கள்லாம் கூப்பிட்டா என்ன பண்ணோம், அந்த லீவில் ஆல்ரெடி புக் பண்ணி கடினமான உபதேசிக்கணும், சிக்ஷித்து போதிக்கணும். புரியுங்களா? அது மேய்ப்பனுடைய கரத்தில் ஆண்டு கொடுத்துட்டாரு. புரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு எந்த சபையில் போனாலும், புரியுதுங்களா, ஆசீர்வாதம் சொல்லி இதே சொல்லி காலத்தை ஓட்டுறாங்க. புரியுங்களா? அவங்கள முழங்கால் நிற்க வச்சு நீங்கள் பதம் பண்ணாதான், அவங்கள நல்லா பதம் பண்ணி அவங்கள உருவாக்கினீங்கன்னா நாளைக்கு அந்த மேய்ப்பர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைக்காரனை இலக்காரமாக நடத்தினா அது முடிவில் என்ன பண்ணுமா, புத்திரனாக மாறிடுது. நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், அப்படி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிக்ஷித்து அவங்கள பலப்படுத்தணுமே. அப்போ ஜபத்தில் நடத்தணும், புரோஜனமானவைகளை போதிக்கணும், புரோஜனமானவர்களை சொல்லணும். அப்படி சொல்லணும் என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, அப்போஸ்தலர் 20:26, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்போ தேவனுடைய ஆலோசனையை நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் என்ன பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். அப்படி நான் உங்களுக்கு அறிவிக்கலைன்னா உங்கள் ரத்தப்படி எங்கே இருக்கும், அந்தந்த மேய்ப்பர் மேலே இருக்கும். இன்றைக்கி நிறைய மேய்ப்பர்கள் சுகவீனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த ரத்தப்படி வந்துனே இருக்கும். நிறைய ஊழியக்காரர் ஹாஸ்பிட்டலை தேடி ஓடுனுக்கிறாங்க இன்றைக்கி. அல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லாதனால, நான் கொடுத்த ஆலோசனை என்ன பண்ணிட்டேன், மறைச்சதுனால, அதை வெளியரங்கமாக சொல்லாதனால, அது நிமித்தம் என்ன உண்டாகுது மேய்ப்பருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, அதிகமாக போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்ன வருமா. நம்ம போதகர் ஆகிட்டோம், போதகர் ஆகிட்டோம். ஆனால் என்ன வருது, அதை கரெக்டாக நடத்தலை, ஜபத்தில் நீங்கள் நிற்கலை, அவங்கள வச்சு உருவாக்கலை அப்படின்னா சில நேரத்தில் நம்ம பலவீனமாகி போயிடுவோம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சென்னையில் ஒரு பாஸ்டருக்கு அவர் சொல்கிறாரு, 130 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 20,000 அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்களாம். அப்போ 130 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு யோசித்து பாருங்கள். சரி, நாங்கள் அது எவ்வளோ ஒரு 80வது நாள் போய் நாங்கள் சந்தித்தோம். அப்போ அந்த பாஸ்டாக சொன்னோம், ஒரு 20 ஜபத்தை போடலாம் அப்படின்னு பண்ணால் அந்த 20 ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சர்ச்சில். எல்லா விஷயம் தூங்கினு எடுக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணலையா, ஜபன்னு நைட் ப்ரேயர்னு ஒன்று, அப்புறம் ஜபன்றது ஒன்று சொல்லித்தரல. அவர் தான் எங்களுக்கு கை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார் தவிர நாங்கள் என்ன பண்ணல. அதனால் பாஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ 130 நாள் அவர் போயிட்டார். புரியுங்களா? அப்போது ஒரு மேய்ப்பருக்கு பலன் எங்கேருந்து வருது, மந்தைகள் மத்தியில் தான் பலன். நீ ஜெபிக்கிற விசுவாசிகள், ஜெபிக்கிற ஜாமக்காரர் இருந்தால் அந்த மேய்ப்பரோடு பெரிய பலன் உள்ளலாம் மாறுறாரு. இல்லையா?
அப்போ மேய்ப்பருக்கு பலன் எங்கே இருக்குது? விசுவாசிகள் மத்தியில் தான் இருக்குது. புரியுங்களா? எல்லா பலனும் உன் தேவைகள் எல்லாம் எங்கே சந்திக்கப்படும்? இங்கேயே சந்திக்கப்படும். கர்த்தர் அவங்கள உயர்த்துவார். புரியுங்களா? அவங்கள உயர்த்தி அவங்க மூலமாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நன்மைகளே நமக்கு கொண்டு வந்துவார். கொண்டு வர முடியாதா? முடியும். அப்போ பலன் எங்கே இருக்குது? விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறது. அதனால தான் நான் கொடுத்த ஆலோசனையே என்ன பண்ணக்கூடாது, நீ மறைச்சிடாத. இந்த புத்தகம் ஃபுல்லாக ஆலோசனை புத்தகம். அல்லேலூயா. இது பரிசுத்த புத்தகம். இதில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கணுமா? தேவையானதை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும்? மறைக்காமல் போதித்திருக்கணும். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குன்னு சொன்னார். நம்ம ஏன் உருவாக்க முடியல? நம்ம என்ன பண்ணுறோம்? அது நம்மளால் முடியாது. நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? விசுவாசி வச்சுக்கலாம். அது ஒரு நாள் விசுவாசி 10 வருஷம் விசுவாசியாக இருக்கும். 15வது வருஷம் போய் தான் அவிசுவாசியாக இருக்கும். 20வது வருஷம் போனால் அற்ப விசுவாசம் மாறி இருக்கும். அப்புறம் பார்த்தா சபையை விட்டே போயிடும். இல்லையா? அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவி ஏன் வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஜெபம் ஆவி இல்லை. புரியுங்களா? ஆத்ம பாரம் இல்லை. அவங்க குடும்பத்திற்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவனை சொன்ன, நீ ரட்சிக்கப்பட்டா உன் குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்படும். இல்லையா? நீ விசுவாசத்தை நீ ரட்சிக்கப்பட்டதுனால முழு குடும்பம் என்ன பண்ண முடியும்? அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறாரு, உன் முழு குடும்பம் ரட்சிப்பலை நடத்தலாம். ஏன் நீங்கள் ரட்சிக்கப்படலை? ஒரு விசுவாசம் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட முடியாது. காரணம் என்ன? அவங்களே எப்படி இருக்கிறாங்க? அவங்க மத்தியில் இடரெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களே என்ன பண்ணுறாங்க? தப்பான காரியத்தை செய்யும்போது எப்படி அவங்க உள்ளே வருவாங்க? புரியுங்களா? ஒரு விசுவாசி கிறிஸ்துவினை போல் என்ன பண்ணியிருக்கணும்? மாறணும். கிறிஸ்துவை போல் என்ன பண்ணியிருக்கணும்? செயல்படணும். அந்த அளவு நம்ம உருவாக்குறது தான் சபை. வேறு எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. மேய்ப்பரே இல்லை அப்படின்னா பரலோகமே இல்லை. மேய்ப்பரை வச்சு தான் பரலோகத்தை என்ன பண்ணுற ஆட்கள் கூட்டுறாரு ஆண்டவர். ஆனால் மேய்ப்பரே நம்ம உருவாக்கலைன்னா அப்போ எங்கே போவார்? பரலோகம் எங்கே போவோம்? வேறு யாராலும் உருவாக்க முடியுதா? மீதி 4 ஊழியமும் மேய்ப்பருக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். மேய்ப்பர்கிட்ட இருந்து ஆடை என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது, அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி போய் என்ன பண்ணக்கூடாது? நீ எங்கள் உபவாசத்துக்கு வான்னு சொல்லக்கூடாது. அந்த உபவாசத்தை ஆலயத்தில் வந்து நடத்து, அந்த மேய்ப்பருக்கிடையே நடத்து, அந்த பட்டணத்துக்குள்ளே நீ நுழைஞ்சி நடத்து. நீ ஒரு பெரிய ஸ்தாபனத்தை கட்டிடுற, அப்புறம் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. அப்புறம் இவர் இங்கே ஒரு உபவாசம் வச்சுருக்கிறாரு, இதில் 10 ஆத்மா அங்கே இருக்குது. அப்புறம் அவங்க எழுந்து சாட்சி கொடுக்குறாங்க, நான் அவனுக்கு இங்கே வந்ததுனால தான் எனக்கு கண்ணு என்ன ஆயிடுச்சு, தெளிவாயிடுச்சு அப்படின்னு. அந்த மேய்ப்பர் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார். பட மாட்டாங்களே. அப்போ உல்டான ஊழியம் செய்யணுக்கிறாங்க நாட்டில். மேய்ப்பர் கையில் தான் ஆடு இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடு எங்கே இருக்குது? மேய்ப்பின் ஆடெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ எப்படி அவங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் ஆண்டு கொடுப்பார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா ஆடுகளையும் மேய்ப்பன் தான் என்ன பண்ணார்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு. அப்போ நீங்கள் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுறீங்க. நான் வந்து அந்த ஆத்மா எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ வேதனைப்படுவீங்க? நாங்கள் வேதனைப்படுவோம், பட மட்டுமா? உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் 4 ஊழியத்தை வச்சார். மேய்ப்பனுக்கு சப்போர்ட்டு தான் மீது எல்லா ஊழியுமே. அந்த ஊழியம் கரெக்டாக இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அங்கே பாக்கெட்டை நிரப்பத்துக்கு ஒரு வேலை செய்கிறாங்க. புரியுங்களா? நான் வந்து அப்போ அந்த மேய்ப்பன் சண்டே விட்டுறேன். மண்டே ஜாம் பண்ண மாட்டாங்களா? டியூஸ்டே ஜாம் பண்ண மாட்டாங்களா? ஏன் சர்ச்சில் எதுவுமே நடக்காதா? என்னங்க ஐயா, நான் ஒரு உபவாசம் பிறகு நடத்தலான்னு யோசிச்சதை விட நடத்த முடியல எங்கள் இடத்துல. புரியுங்களா? யோசிக்குதா இருக்குது இனிமேல். எப்படின்னா, இது நடத்தினா அந்த விசுவாசம் என்கிட்ட வந்தால் ஒரு பாஸ்டர் எனக்கு கேட்பார், நீங்கள் நடத்தின. அப்போது எல்லா பாஸ்ட்டும் கோஆப்ரேஷன் பண்ணால் தான் நான் நடத்த முடியும். எல்லா ஊழியக்காரும் ஒன்றாக சேர்ந்து ஐயா நம்ம நடத்தலாம்னு சொன்னால் தான் நான் நடத்த முடியும். புரியுங்களா? ஆனால் நான் இஷ்டத்துக்கு நடத்தினா அங்கே இருக்கிற மேய்ப்பருக்கு ஒருத்தருக்கு கலக்கம் உண்டாகும், ஒருத்தருக்கு வேதனை உண்டாகும். அங்கே இருக்கிற ஒரு 4 விசுவாசி அன்றைக்கி நைட்டு தான் ஒரு 4 ஜபம் நடத்துவாங்க அவங்க. அது இங்கே வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது வேதத்தில் வாசிக்கிற 5 ஊழியத்திலையும் மிக பெரிதான ஊழியம், விசேஷமான ஊழியம் மேய்ப்பர் ஊழியம். புரியுங்களா? மீதி எல்லா வேலையும் செய்யலாம், ஆனால் ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுங்களா? ஏன்னா அது இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடியாரும். ஒரு டைமில் ஒரு எண்ணம் மாதிரினே இருக்கும். காலையில் ஐயா நான் வரேன்னு சொல்லுவேன், சாயந்தரம் கேட்டால் ஆளே காணாது போயிடும். புரியுதுங்களா? வரோம் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க, எங்கேப்பா காணணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃபோன் வச்சு நான் அங்கே போயிட்டேன் அப்படின்வாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புரோஜனமானவைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு. புரோஜனமானவைகளை மட்டும் இல்லை, ஆலோசனை என்ன பண்ணிடு, கற்றுக் கொடுத்துரு. அல்லேலூயா. இன்னொரு ஆண்டவர் சொல்ல பாருங்கள், எசேக்கியேல்
3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்ப நம்மளாம் யாரு? மேய்ப்பர்களா யாரு? காவலாளி. அல்லேலூயா. நம்மளாம் யாரு? மேய்ப்பர்களாம் காவலாளி. ஏன்னா ஆடு எப்போனாலும் எங்கன்னா திசை திரும்பும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணு மூடினீங்கன்னா ஆடு காணாது போயிடுது. புரியுங்களா? அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க காவலாளியாக இருந்து அந்த ஒவ்வொரு மந்தையை பேர் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அது நிலைத்து இருக்கும். ஏன்னா அது மேலே இருக்கிற ஸ்பிரிட் அப்போ தான் ஓடிடும். புரியுங்களா? நீங்கள் வேலி அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆடு எங்கேயும் சுதராது. நம்ம என்ன பண்ணோம்? ஆட்டை விட்டுட்டு மீதி எல்லாம் தேடின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவையில்லாத நேரத்தில் போயிடுவோம். அப்படி போகக்கூடாதுன்னு ஆண்டு சொல்ல. ஆனால் ஆட்டுக்கு முதல்ல என்ன பண்ணு? வேலையே அடைக்கிற வேலை காவலாளி வேலை. அந்த வேலையை நம்ம செய்யலை அப்படின்னா அது திசை திருப்பி போயிடும். அது பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அடுத்த வருஷம் கூட பாருங்க சொல்கிறார் பாருங்க. அதே எசேக்கியேல் 33:7 சொல்கிறாரு, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினால் அவர்கள் என்ன பண்ணு? எச்சரிப்பையாக என்று 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, காவற்காரன் பட்டயம் வருகிறது கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவல்காரன் கையில் உங்ககிட்ட தான் கேட்பாரு. இரத்தப்பழி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப நம்ம எச்சரிக்கை கொடுக்குறாரு ஊழியர்களுக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் அப்படி தான் கொடுக்குறாரு. அதனால் இது மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறக்கூடாது? எந்த ஒரு மந்தைக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது அந்த ஆத்தமா அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுன்னா ஆண்டவர் யார்கிட்ட கேட்பார்னா அந்த மேய்ப்பர் தான் கேட்பார். அதனால் நம்ம இங்கே தப்புனாலும் பரலோகத்தில் நம்ம பனிஷ்மெண்ட் இருக்குது. 2 Corinthians 5:10 படி வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, பாருங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கணும். அதோடைய எந்த நியாயஸ்தானம்? கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்தில். புரியுங்களா? கிறிஸ்துக்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். அங்கே தான் ஜட்மெண்ட் ஆகும். நம்ம என்ன சரிதல் செய்தேன், நீங்கள் எப்படி ஆவியில் என்ன செய்தீங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கொடுத்தாகணும். இங்கே விட்டாலும் அங்கே விட மாட்டார். அல்லேலூயா. இங்கே நம்ம தப்பிச்சா அங்கே தப்பிக்கவே முடியாது. அதனால தான் மந்தைகளை குறித்து ரொம்ப காவற்காரனாக இருந்து அவங்களை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிடணும். புரியுங்களா? ஒரு டிரைவரு அவருக்கு நல்ல ட்ரைனிங் இருந்தால் தான் அந்த வண்டி என்ன பண்ண முடியும்? போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஆனால் அதை அரைக்குறையாக அறிஞ்சிட்டு அதை ஓட்டு சொன்னால் உட்காந்துருக்கிறவங்க கஷ்டம். புரியுங்களா? முன்னாடி வரவங்களுக்கு கஷ்டம், பின்னாடி வரவங்களுக்கு கஷ்டம். அதுமாதிரி நம்ம அரைக்குறையாக விசுவாசி வச்சுருந்தோம்னா அது எங்கே போனாலும் அந்த மேய்ப்பொரு பேர் கேட்டுப்படும். புரியுதுங்களா? கெடுமை கெடாதா? உனக்கு தகப்பன் யாருன்னு கேட்பாங்க. அந்த ஊழியக்கார்த்தானு கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்க. அது தனியாக சுற்றி நிற்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? கடிந்து கொண்டும் போதிக்கணும், நேசித்தும் போதிக்கணும். ஆனால் 2மே சொல்கிறாரு. அன்பாகவும் என்ன பண்ணணும்? பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கோபப்படுத்தாமலும் சிக்ஷிக்கணுமா. கோபமே முகத்தில் இருக்கக்கூடாது, ஆனால் சிக்ஷிக்கணும். அந்த மாதிரி மேய்ப்பருடைய உள்ளம் முகம் அப்படி இருக்கணும். உன் முகத்தில் கோபம் தெரிஞ்சிச்சுன்னா அது சபையிட்டு ஓடிடும். அது மாஸ்டர் விட்டு பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறார் ஆண்டவர். எபேசியர் 6:4. பிதாக்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளைப்பீராக. அப்போ நம்ம தான் போதகர், நம்ம தான் தகப்பன். நீங்கள் தான் தகப்பன். யார் தகப்பன்? தான் மேய்ப்பர் தான் தகப்பன். ஆவிக்குரிய தகப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ கோபப்படுத்தாமல் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் முகத்தில் என்ன தெரியக்கூடாது? அதுக்கு கோபம் தெரியக்கூடாது, ஆனால் சிச்சிப்பு தெரியணும். ஓ, இதுக்காக சொல்கிறாரு. ஏமா லேட்டாக வந்த? புரியுங்களா? ஆண்டவர் உனக்கு முன்னாடி வராரு, நீ லேட்டாக வரலாமா? புரியுங்களா? நீ ஒரு பஸ்ஸுக்கு போகிற, டைமோடு போறியே, ஒரு கம்பெனிக்கு போகும்போது கரெக்டாக கார்டு அடிக்கிறியே, அப்போ ஆண்டவர் அதையும் பார்ப்பார்ல. அதில் நீ கரெக்டாக இருக்கும் போது இதில் நீ கரெக்டாக இருந்தால் தானே கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு 3 முறையிலேருந்து 7 முறை சொன்னால் அதுக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் மனதில் இருக்கிற நெஞ்சில் இருக்கிற அது மதியினத்தை வெளியெடுத்துடலாம். அல்லையா? நம்ம வாங்கம்மா நீ லேட்டாக ரொம்ப தொழுது தான் வரேன் நீ அப்படின்னு. மீதி எல்லாத்துலையும் பாருங்கள் கரெக்டாக போயிடறாங்களே. எவ்வளோ தொழுந்தாலும் என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக போயிடும். அப்போ நம்ம எச்சரிக்கை வேண்டிய நேரத்தில் நம்ம காவற்காரனை வச்சுருக்கிறாரு.
புரோஜனமான சொல்வதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை வச்சுருக்கிறாரு, நல்ல ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆலோசனைக்காரராக வச்சுருக்கிறார், ஒரு நல்ல கவுன்சிலரும் வச்சுருக்கிறார். நம்மளை ஒரு மேய்ப்பருடைய வேலை ஒன்றுலே முடியல. நல்ல கவுன்சிலிங்கும் பண்ணணும், நல்லா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புத்திமதி சொல்லணும், நல்ல காவல்காலனாக இருந்து நமக்கு நம்ம எச்சரிக்கணும். இதெல்லாம் சொல்லாமல் நான் மாட்டோம் நம்ம ஜெபம் பண்ணனா பண்ணவே முடியாது, நம்ம சோர்ந்து போயிடுவோம். புரியுங்களா? பேதுரு அங்கே ஜெயிலு சிறைச்சாலையில் இருக்கும்போது யார் ஜெபம் பண்ணாங்க? நீங்கள் கஷ்டப்படும் போது யார் ஜெபம் பண்ணுவாங்க? சபையை தான் ஜெபம் பண்ணணும். அப்போ அவங்கள உருவாக்கி வைக்கலன்னா என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க தானே ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. புரியுங்க? முடியுமா? அப்போ நம்ம சிறைச்சாலையே தான் உட்காந்துக்கணும். அப்போது அது ப்ராக்டிக்கலாக சிறை. ஆனால் எத்தனையோ வியாதி என்ற சிறை இருக்கிறது, நோய் என்ற சிறை இருக்குது, எத்தனை குடும்பத்தில் வறுமை என்ற சிறை இருக்கும். அதெல்லாம் நமக்கு மேலே வந்தால் அதில் யார் விடுதலை ஆக்கி தர்றது? அந்த மந்தைக்கு தான். அப்போ எந்த சைடு இருந்தாலும் அந்த மந்தைக்கு என்ன பண்ணோம்? நம்ம பக்கமாக அவங்கள உருவாக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டான ஆலோசனை, புரோஜனமான கரெக்டாக நம்ம போதித்தால், அவரை நம்ம காவற்காரனாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் சபை வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். 10 ஆத்தமாக தான் இருக்கும், உடனே 70 மாறும், 70 120 மாறும், 120 3000 மாறும், 3000 5000 மாறும். நாங்கள் போன சபையில் ஆவடி ஏசியாவில் நான் 2000 போகும்போது ஒரு 180 பேர் 200 பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அன்றைக்கி அவருன்னா ஒரு பெரிய படிச்சிட்டாரு, அவரே 8ஆம் கிளாஸ் தான் படித்தேன்னு சொன்னார். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் முழங்கால் தான். நிறைய விசுவாசிகளை நைட்டில் வர வச்சு 1 மணி நேரம் சபையில் ஜெபம் பண்ணுவார். நாங்கள் போய்ட்டு வாரத்துக்கு டெய்லி ஒரு நாள் என்ன பண்ணிவிடுவோம், நைட் 10 மணிக்கு வண்டி 11 மணிக்கு எடுத்துகிட்டு போனோம்னா 1 மணி நேரம் நைட்டில் போய் ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே ஒரு நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸில் என்ன பண்ணுவோம், பேர் எழுதிடுவோம், இத்தனை மணிக்கு வந்தேன், இத்தனை மணிக்கு போனேன். இப்படி எல்லாமே ஜெபம் பண்ணதுனால தான் அந்த சபையினுடைய வளர்ச்சி இன்றைக்கி எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. அல்லையா? அப்ரூவல் பண்ணுறதுக்கே எத்தனையோ கோடி கொடுத்தாங்க. யோசித்து பாருங்கள், அப்ரூவல் வாங்கிறதுக்கு எத்தனையோ கோடி. காரணம் என்ன? ஆண்டவர் பணம்லாம் பெருசு கிடையாது, ஜெபம் தான் பெருசு. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அப்போ ஜெபம் ஒரு மேய்ப்பன் மட்டும் செய்கிறது ஜெபம் இல்லை. அந்த மந்தைகள் எத்திருந்தாலும் அவங்க கூட்டி சேர்த்து அவங்கள ஒருமானப்படுத்தி வச்சு அவங்கள வச்சு நல்லா ஜெபம் பண்ணினே அவங்க கற்றுக் கொடுத்து எல்லா குறிப்புகளை வச்சு கற்றுக் கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு தேசம்னா என்னன்னு தெரியணும், அவங்களுக்கு மக்கள்னா என்னன்னு தெரியணும். புரியுங்களா? ஏன் ஜனங்க இப்படி அலைகழித்து தெரியுதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெபம் இல்லாதனால தான். ஜெபம் எங்கே ஓங்கி இருக்கிறதோ அந்த இடத்துல சுத்திகரிப்பு அதிகமாக இருக்கும், ஜனங்கள் சிதறாது. புரியுங்களா? அதுக்கு தான் ஜெபத்தை அதிகமாக போடுன்றாரு. ஏன்னா நம்ம இருக்கிற தேசமே விற்கிற தேசம். புரியுங்களா? பழைய ஏற்பாடு நீங்கள் பாருங்கள், விற்கிறத என்ன பண்ணிடுவாங்க? ஒழிச்சிடுவாங்க. அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். நம்ம விற்கிறத வச்சிங்கன்னே நிம்மதி எப்படி கிடைக்கும்? அந்த ஆவிகளை துரத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ஆவி துரத்தாமல் ஆவியை துரத்தக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? சபைக்கிட்ட தான் இருக்குது. தேவன் நம்மக்கிட்ட தான் அதிகாரம் கொடுத்துட்டாரு. நம்ம தான் துரத்த முடியும், வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது, ஆவியை துரத்தவே முடியாது. அது இயேசு நாமத்துக்கு மட்டும்தான் பயப்படும். அதனால் இயேசு நாமத்தை வச்சு தான் நம்ம தேசத்தை விட்டு என்ன பண்ணுறோம், சுத்திகரிப்பு உண்டாகுது. அப்போ ஆத்மா யாருக்கு வருது? இந்த ஏரியாவில் 100 பாஸ்ட் இருக்கிறாங்கன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு யாருக்கு சொந்தமாகுது? ஆவி துரத்தனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் மாறும். ஒரு சினிமா ஆக்டர் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் படுத்து தூங்கி இருந்தேன், டெய்லி என்னுடைய பூஜாரிக்கு போய் நான் பூஜை பண்ணுவேன், ஆனால் ஒரு 3 நாள் பூஜை பண்ணவே முடியல, அது என்னன்னு எனக்கு தெரியல. புரியுங்களா? ஆனால் ஒரு வசனம் ஆண்டவர் பேசுகிறது, கடவுள் பேசுறது, ஒரு வசனத்தை பேசுகிறார் எனக்கு, நான் அதுக்கிட்ட போகவே முடியல. புரியுங்களா? 3 நாள் பொறுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பைபிளை வாங்கி படிக்கணும் அப்படின்னு என்ன வந்துச்சு. என்ன வந்தது? பக்கத்து வீட்டில் போய் பைபிளை கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒரே ஒரு பைபிள் தேக்குது, இப்போ பைபிள் இல்லை, நான் எங்கள் சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் என்கிட்ட வாங்கிட்டு வரேன், அடுத்த வாரம் வாங்கி தரேன். அவங்க 2 வீலர் எடுத்துக்கின்னு அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி திருநெல்வேலிக்கு, உடனே எனக்கு ஒரு பைபிள் வேணும். அவங்க உடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கே போ, பரிங்கமலைக்கு போங்க, அங்கே ஒரு கடை இருக்குது, அதில் போய் வாங்கிட்டு வரணும். அந்த கடையில் போனால் அனிதா பைபிள் ஆயிடுச்சான், நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க. சார் ரிட்டன் திரும்பி வரும்போது ஒரு தாத்தா நின்றுக்கிறாரு, அம்மா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு ஊருக்கு போனோம், ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். சார் யோசித்தாங்க, சார் அந்த தாத்தா கேட்குறாரே நம்ம கொடுத்தலான்னு கொடுத்துட்டு மீதி காசு எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டு வாசலான வரத்துக்கு முன்னாடி, அந்த டர்னிங்கில் வரத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா எந்த பெண்ணுக்கிட்ட இவங்க பைபிள் கேட்டாங்களோ அதே பெண்ணை கூப்பிட்டு, இந்த அம்மா வராங்க, அவங்ககிட்ட என்ன பண்ணிவிடுங்க, இந்த பைபிளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாத்தா போயிட்டார். புரியுதுங்களா?
அப்புறம் அந்த அம்மா வந்து நிற்கும், மகா வந்து கொடுக்குறாங்க பைபிளை. என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு தாத்தா வந்தார், அவர் தான் இதை கொடுக்க சொன்னார் கையில் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் யாரும் ரூபமாக வராரு. எபிரேயர் 13 வாசிக்கிறோம், தூதர் கூட என்ன பண்ணுவாங்க, மனுஷோட ரூபத்தில் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு விசுவாசி வீட்டில் 2 பைபிள் இருந்தால் தான் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்காக கொடுக்கணும் நம்ம. ஆனால் நம்ம கொடுக்க முடியுதா? ஏம்மா இந்த பைபிளை நீ வீட்டில் வை, உன் வீட்டில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும், இதுக்காக நீ ஜோம் பண்ணினே அந்த தெருவில், நிச்சயமாக ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படும், இந்த பைபிள் எத்தனை ஏக்ரேட் கொடு அப்படின்னு நம்ம என்ன எல்லா விசுவாசிக்கிட்ட ஒரு பைபிள் 2 பைபிள் எத்தனை பைபிள் நீ வாங்கி கொடுக்குறியோ அத்தனை ஆத்மா உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ணால் அந்த பிள்ளைங்க ஜோம் பண்ண பண்ணாதா? புரியுங்களா? இப்போ அந்த அம்மா எப்படி இதை மனம் திரும்பினாங்க, அவங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. எப்படி? அந்த விக்கிர ஆராதனை என்ன பண்ண முடியல, அவங்களால பூஜை பண்ண முடியல. ஏன்னா அந்த பகுதியில் ஜெபிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஜெபிச்சுனே இருக்கிற. இப்போ பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த சபைக்கு போனாங்க, ஏதோ ஒரு சபைக்கு போனாங்க. இப்போ அவங்களுடைய சேலரியிலேருந்து தசம கருத்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சபை வளர்ச்சிக்கிறதா இல்லையா? நம்ம வந்து ஒரு சின்ன கூட்டத்தை பார்க்கறதுக்கு இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு பெரிய பெரிய செய்வான்னு நமக்கு தெரியாது, ஜபத்தினால் செய்துடுவார். அல்லேலூயா. நம்மளுடைய ஜப ஆளு பெருகும் போது, சபையுடைய ஜப ஆளு பெருகும் போது தான் சபை வெறுத்தி அடையுது. அடுத்த வருஷம் நம்ம வாசிக்கலாங்க. 2வது பாருங்கள், எரேமியா 26:2 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணியை வருகிற யூதருடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவன் சொல்கிறாரு, இப்போ வேதத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ குறைச்சிடற நம்ம இதில். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யணுமா, முதல்ல நின்று கொண்டு என்ன செய்யணுமா, வருகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தை ஒன்று என்ன பண்ணக்கூடாது, குறைத்து போடக்கூடாது. புரியுங்களா? எல்லாவற்றையும் யாருக்கு சொல்லலாம். அதனால தான் மெசேஜெலாம் 45 நிமிஷம் எடுக்கக்கூடாது. நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கணும் மேய்ப்பர்கள். அல்லேலூயா. நல்லா அவங்க காது கிழிந்த அளவுக்கு என்ன பண்ண, உள்ள வசனம் உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே வந்து காதில் என்ன பண்ண, கொழுப்பு என்ன பண்ணி சேர்ந்துருக்கும், அதெல்லாம் கிழித்து வசனத்துக்கு வல்லமை இருக்குது. நீங்கள் பேச 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 என்ன ஆகும், உள்ளுக்கிற ஜவு என்ன பண்ணோம், இந்த ஜவுட்டுக்கு உள்ளே கொழுப்பு இருக்கும், அதை கிராஸ் பண்ணி ஆத்மாக்குள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். வார்த்தை உள்ளே போய் ஆத்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் என்ன பண்ண முடியாது. சிறுங்கொடையிலே சாப்பாடு நின்றுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போது இருதயத்துக்கு போய் இருதயத்துலேருந்து ஆத்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அங்கே தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே தான் ஜீவ நதி, அங்கே தான் தண்ணீர் உருவாகுது, ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அப்போ வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமைகள் புறப்பட்டு ஆத்மா பலப்படுத்தினா தான் உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பலன்பட்டு ஆண்டவருக்காக நிற்க முடியும். இல்லைன்னா இருதயத்தோடு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பிசாசு ரெடியாக வெளியே பார்த்து நிற்பான். விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் திருடி விடுவான், கொள்ளடிச்சிடறான். அப்போ அதுக்கு பிறகு அவன் வெறுமையான பாத்திரமாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு 6 நாள் பார்த்தீங்கன்னா திரும்பி வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வைரஸ் அவங்ககிட்ட இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். எத்தனை வருஷம் பிரச்சனை, ஒரு சபைக்கு வரவங்க ஒரு 3 வருஷம் தான் பிரச்சனையோடு வருவாங்க. அதுக்கு பிறகு வர முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போன கூட 3 வருஷத்துக்கு குணமாகி கரெக்டாகிடுறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வந்து குணமாகாது போகிறாங்கன்னா எவ்வளோ என்ன வேதனை. புரியுங்களா? ஒரு 18 வருஷம் கூனி அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க, ஆனால் 17 வருஷம் மெசேஜ் கொடுக்குறாங்க, கூனியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த மெசேஜில் என்ன இல்லை, வல்லமை இல்லை, அதனால தான் கூனியாகவே இருக்குது. எப்போ இயேசுவின் வார்த்தை வருதோ அப்போ தான் அது நிமிர்ந்து நடக்குது. இயேசுவின் வார்த்தை தான் நம்ம பேசணும். தாவீது குறித்து பேசு, ஆனால் எவ்வளோ பேசணும்? ஆபிரகாம் குறித்து பேசு, எவ்வளோ பேசணும்? ஆபிரகாம் அடக்கம் பண்ணி அவர் இலைப்பாரி கொண்டிருக்கிறார், தாவீது இலைப்பாரி கொண்டிருக்கு. தாவீது குறித்து 2 ஹவர் பேசுகிறேன், ஆனால் இயேசு பற்றி 5 நிமிஷம் பேசுனா விடுதலை ஆவாங்களா? என்னங்கய்யா? ஆபிரகாம் இங்கே தான் இருக்கிறாரு, ஆபிரகாம் காட்டிலும் உயிரோடு இருக்கிற இயேசு பற்றி அதிகமாக பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம், தாவீது அங்கே போனார் இங்கே போனார், எல்லா இடத்துல தான் போனார் தாவீது, ஆனால் தாவீது காட்டிலும் யார் பெரியவர்? இயேசு பற்றி பேசணும். ஏன் இயேசு பற்றி பேசணும்? அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால் அவருடைய வார்த்தை உயிரோடு இருக்குது. வார்த்தை உயிரோடு இருக்குது, அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் ஹீலிங் பண்ணுவார். அப்போ பிசாசு என்ன பண்ணுவோம், அந்த இலையை விட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுறோம், ஆபிரகாமை சாப்பாடை வச்சுக்கிறோம், இயேசு ஊர்க்காய் வச்சுக்கிறோம், அப்படி இப்படி தொட்டுக்கிறோம் கொஞ்ச நேரம் இயேசுவை. அதனால் ஜனங்களுக்கு விடுதலை இல்லை. இயேசு வந்த பிறகு தான் 18 வருடம் கூனினா வராங்க, நிமிர்ந்து நடக்கிறாங்க. அது வரைக்கும் இயேசு உள்ளே வராத வரைக்கும் நியாயப்பிரமாணம் உள்ளே போயினுக்குது. நியாயப்பிரமாணத்தில் என்ன ஆக முடியல, அந்த நமக்கு விடுதலை கிடையாது. அதனால தான் இயேசுவின் வார்த்தையில் சத்தியம் உண்டு.
அந்த சத்தியம் வசனத்தை நாம் பேசணும். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெட்கப்படக்கூடாது. வெட்கமே இருக்கக்கூடாது. எப்போ வெட்கம் வரும்? குறை இருந்தால் தான். ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? மறைப்பாங்க வசனத்தை. ஏன்னா அந்த வசனத்தை அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற தப்புனால அந்த வசனம் ஸ்டாப் ஆகிடும். அவங்க சத்தியத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அதனால தான் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தை நின்று கொண்டு ஆண்டு என்ன சொன்னார் அப்படியே சொல்லணும். புரியுங்களா? எதையும் மறைக்கக்கூடாது. ஏன் மறைக்கிறாங்க? அவங்களுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் மறைச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ளே சில காரியங்கள் அந்த ஆலோசனை மறைச்சிடுவாங்க. புரியுங்களா? அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியாது? முழு வேதத்தை போதிக்க முடியாது. நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான், நாம் உத்தமனாக இருந்தால் தான், நாம் நீதி உள்ளவனாக இருந்தால் தான், நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? எப்போது இன்னும் அவர் முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள எந்த குறை இருக்காது. அல்லையா? வசனத்தை அப்படியே சத்தியத்தை போதிச்சிருவோம். கட்டு தானவே உடையும். அப்போ ஒரு ஊழியக்காரன் வெட்கப்படாமல் இருந்து, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அப்போ எதை போதிக்கணும்? சத்திய வசனத்தை போதிக்கணும். நம்ம சத்தியத்தை விட்டுட்டு வெறும் வசனத்தை போதிச்சுன்னுக்கிறோம். அப்போ சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டு சொல்ல சத்திய வசனத்தை தான் நம்ம போதிக்கணும். இனிமேல் நீங்கள் என்ன போதிக்கணும்? சத்திய வசனத்தை போதிக்கணும். வெறும் வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? வசனம் என்பது என்ன அப்படின்ட்டு லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ வசனம்னா என்ன? விதை. புரியுங்களா? அப்போ சத்தியனா என்ன? வசனம்னா விதை. பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் ஐயா அப்படின்னு ஆண்டவர் இயேசு அவன் 8:44 சொல்லிட்டாரு. பிசாசான இருக்கிறான், அவன் சத்தியம் இல்லாத இருக்கிறனால பொய்க்கு பிதா இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட சத்தியம் இல்லை. அப்போ சத்தியனா என்னன்னு கேட்குறேன். வசனனா விதை, சத்தியனா ஏசு இல்லை, கனி. விதையிலேருந்து என்ன முளைக்குது? வருது. அப்போ விதை இருதயத்தில் போட்டு அது தியானம் பண்ணும்போது, எங்கெல்லாம் தியானம் பைபிள் இருக்குதோ அங்கே பக்கத்தில் கனி இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ அங்கே என்ன இருக்குது? கனி. ஏன் இருக்குது பக்கத்தில்? ஏன் வச்சார்? சொல்கிறாரு இயேசுவாக்கு, இதை இரவும் பகல் என்ன பண்ணிக்கோ? தியானம் பண்ணிக்கினே இரு, அப்போது உன் வழியை வாய்க்கப்படும். அப்போ உன் வழி எப்போ வாய்க்காது? தியானம் பண்ணும்போது தான் வழி வாய்க்காகும். அப்போ தான் அதன்படி வாழ முடியும். தியானம் பண்ணும்போது வசனம் என்னவாக இருக்கும்? அரிசியை உலையில் போடும்போது எப்படி இருக்குது? அனல் முட்டும் போது அப்போ அரிசிக்கு சோறுக்கு என்ன வித்தியாசம்? அரிசி பலவீனப்படுத்தும், ஆனால் சோறு பலப்படுத்தும். சாப்பிட்டேன் நல்லா இருக்குதுங்க, நீங்கள் சாப்பாடு ருசியாக செய்தாங்க அப்படின்றாங்க. அது பலப்படுத்ததே இல்லையா? அப்போ நம்ம அரிசியை மட்டும் சாப்பிட்டு போயிடக்கூடாது. ஜனங்களுக்கு அரிசியை மட்டும் கொடுத்துனுக்கூடாது, விதை மட்டும் கொடுத்துனுக்கூடாது. அங்கே ஒரு வசனம் இருக்குது, இங்கே ஒரு வசனம் இருக்குது, அப்படி சொல்கிறதே இல்லை. அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆடுங்களை டெப்த்து 8:8 வாசித்து பாருங்கள். நெகேமியா 8:8 என்ன சொல்கிறாரு? அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து. ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கிறாங்க? தீர்க்கமாய். தீர்க்கனா என்ன அர்த்தம்? தீர்க்கமா, திட்டமா, கரெக்டாக. ஆமாம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, அந்த தீர்க்கின்ற வார்த்தைக்கு வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானித்த பிறகு தான் தீர்க்குன்றது. என்னது? தீர்க்கம். தேடி ஏசாயா 34:16, ஆராய்ந்து யோவான் 5:39, தியானித்து சங்கீதம் 1:2. அதுதான் தீர்க்கமாக மாறுது. அடுத்தது என்ன மாறுது பாருங்கள். அர்த்தம் சொல்லி. அடுத்தது என்ன பண்ணுமா? அர்த்தம் சொல்லி. நீ தீர்க்கமாக வாசித்து பாருங்க, அதை அர்த்தம் சொல்லணும். அதில் அர்த்தம் இங்கே தான் புரிந்து கொள்றதல். அல்லையா? இங்கே தான் பிள்ளைங்களுக்கு புத்தி வர ஆரம்பிக்குது. ஒருத்தர் புத்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? புத்தி இல்லாத ஸ்திரீ இடித்திடுவாங்க. புத்தி இல்லாத கன்னிகை வரிகளை போக முடியாது. புத்தி இல்லாதவருக்கு கண்மணி கட்ட மாட்டாங்க. எங்கே கட்டுவாங்க? மணல் மேலே கட்டுவாங்க. அப்போது புத்தி அங்கே தான் உண்டாது. அர்த்தம் சொல்லும் போது தான் புத்தி உண்டாகும். அப்போ அர்த்தத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? அது அர்த்தம் என்னன்னு சொல்லணும். அதுக்கு இருக்கிற ஒத்த வசனம் தூக்கின்னு வந்து அங்கே வைக்கணும். அர்த்தம் தான் சொல்கிறாரு. வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணி. அப்போ விளங்க பண்ணும்போது என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை விலைக்கு காட்டும்போது என்ன நடக்கும்? 24:32 லூக்கா சொல்கிறா பாருங்க. அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? சொன்னாரே இல்லையா ஆண்டவரே? பூமி மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும். அப்போ எரிதே இல்லையே? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பூமியில் பக்கா அக்கினியை போடுவார்னு நினைக்கிறோம். எது பூமி? பூமியிலிருந்து மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்குள்ள இருதயத்தில் ஆண்டவர் அக்கினி போட்டார்.
போட்டாரே இல்லைங்களா? இப்போ இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சால் தான் என்ன மாறுது? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் எங்கே இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. வெளியே சுற்றி நிற்கிறது கிரியை. ஒருத்தர் மனுஷன் சண்டை போகிறான்னா அந்த கிரியை எப்படி வந்துச்சு? ஆதாம் மூலமாக வந்துடுச்சு. இப்போ அந்த கிரியை ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்குது. புரியுங்களா? அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? எப்ரேயர் 2:14 படி பிசாசன் வேணா என்ன பண்ணிட்டாரு? மரணத்தினால ஜெயிக்கும்படிக்கு என்ன பண்ணிட்டாரு? தலையை நசுக்கிட்டாரு. ஒருத்தருக்கு தலையில் என்ன ஆயிடுச்சு? வாசிங்க ஐயா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ மரணத்தினால பிசாசன் என்ன பண்றாரு? அழிக்கிறார். பிசாசுன்றது கேரக்டரா கிரியா? பிசாசுன்றது ஆள் தத்துவமா இல்லை அது கிரியான்னு கேட்குறேன். எப்படி தெரியுது? பிசாசின் பேரே ஆள் தத்துவம் தான். என்னது? புரியுங்களா? பிசாசுனாவே அதுக்கு என்ன இருக்குது? தலை இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் பிசாச தலையை எங்கே நசுக்கிறாரு? சிலுவையில் நசுக்கிறாரு. அப்புறம் அவனுடைய கிரியை நம்மனுக்குள்ளே இருக்குது. அந்த கிரியை அவருடைய வார்த்தையினால் வசனத்தினால் வல்லமையினால் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு மனுஷனோட இதயத்தில் இருக்குது. 17 கிரியை இருக்கிறது. எத்தனை கிரியை இருக்குது? கலாத்தியில் வாசிக்கிற 5. இந்த 17 கிரியை அழிகிறன்னு என்ன பண்ணுறது? அவருடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் தியானித்தாதான் அது விளங்கி காட்டும் போது தான் இருதயத்தில் கொழுந்து விட்டு எறியும் போது 17 சுபாவம் என்ன பண்ண சாம்பலாக மாறும். அப்போ நீ பாலியத்துக்கு எடுத்து அதை கொட்டுவேன். இருதயம் அப்படியே இருந்தால் என்ன பண்ணாது? வசனத்தை மட்டும் பேசினதான் முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு சுபாவம் போகாது. ஏன்னா ஆவியானவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீ வசனத்துக்கு டைம் தரதில்ல. ஒரே ஒரு வசனத்தை என்ன பண்ணுறது? ஒரு அதிகாரத்தை ஒரு மெசேஜ் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போதித்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அது ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து நடு ராத்திரியில் என்ன பண்ணியிருக்கணும்? தியானித்து எடுத்து வந்து விதைத்து பாருங்கள். அந்த வசனம் அப்படியே வேகமாக வேலை செய்யும். புரியுங்களா? அப்போது இருதயம் கொழுந்து விட்டு எரியாத வரைக்கும் என்ன பண்ணாது? அழிக்கப்படாது. அப்போது விளங்கி காட்டின போது அவனுடைய இருதயம் கொழுந்துட்டு எரிஞ்சது. புரியுங்களா? அப்போ இருதயம் கொழுந்துட்டு எரியணும். இது தான் அக்னி ஞானஸ்தானம் உழுது உள்ள ஆவியில் ஆவிஸ்குரிய ஞானஸ்தானம் பெற்றோம். சரீரத்திலே ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அக்னினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அக்னி ஞானஸ்தானம் இருதயத்துக்குள், ஆவிக்குரிய ஞானஸ்தானம் ஆவியில், ஜலத்தினால் ஞானஸ்தானம் சரீரத்தில். பிதா சரீரத்துக்கு இணைக்கிறாரு, குமாரன் இருதயத்தை இணைக்கிறாரு, பரிசுத்தாவின் எதை இணைக்கிறாரு? ஆவியோடு இணைக்கிறார். 3 பேரையும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் ஜலத்தினாலும் மட்டும் இல்லை ஆவினாலேயும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த அக்னி எதுவுமே நரகன்னு சொல்கிறது எல்லாரும் அங்கேயும் செழிவாக இருக்குது. அக்னி ஞானஸ்தானம், ஆவி ஞானஸ்தானம். புரியுங்களா? அப்போ 1:4 சொல்கிறாரு. அங்கே வாசித்து பாருங்கள். 1:4 சொல்லுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இப்போ சில நாளுக்குள்ளே எப்போது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க? அப்போ எல்லோரும் கூடுறாங்க. அவன் கூடி இருக்கும்போது 10 நாள் கூடி அவங்க ஜெபம் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியினால் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இயேசு ஏற்கனவே 1:8 சொல்லி போயிட்டாரு. பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியம் உலகம் எங்கும். அப்போ நம்ம மேலே பரிசுத்தாய் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு யூதா தான். நம்ம தான் யூதா. ஃபஸ்ட்டு நம்மை பலப்படுத்துவார் ஆவியானவர். 2வது யாரை பலப்படுத்துவார்? சபையை பலப்படுத்துவார். உன் பட்டணத்தை பலப்படுத்துவார். அது எதை குறிக்கிறது? எருசலேம். அப்புறம் எதை குறிக்கிறது? சமாரியா. எதை குறிக்கிறது? புறஜாதிகளை. நீ போகிற இடத்துலாம் ஆத்ம ஆதாயம். 4வது நீ உலகமெல்லாம் போகிற. இப்போ நாங்கள் அப்படி தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பலப்பட்டேன், அப்புறம் அங்கங்கே போய் பலப்படுத்தி வச்சார் தமிழ்நாடு, அப்புறம் வடமாடல் போனோம், இப்போது பல நாடுகள் கொண்டு போகிறாரு. கூட இந்த வாரம் 23ஆம் தேதி மியான்மருக்கு போகிறோம் 3 வாரத்துக்கு ஊழியத்துக்காக. இல்லையா? அப்போ நானாக போகிறேன். அவங்களே டிக்கெட் புக் பண்ணி அனுப்புகிறாங்க, ஹோட்டலில் எடுத்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம போய் ஊழியத்தை என்ன பண்ணுறோம்? இதே மாதிரி பேசிட்டு வர வேண்டியது. ஜபத்துக்கு இருப்பது என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை தெளிவாக பேசும்போது விடுதலை வாங்கலாம். வாங்க மாட்டாங்களா? நிறைய ஆத்மா காத்துனுக்குது. ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்தோம். இப்போ தான் ஜனவரியில் போயிட்டு வந்தோம். மறுபடியும் கூப்பிட்றாங்க, வாங்க ஒரு 3 வாரத்துக்கு. புரியுங்களா? அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அப்புறம் அங்கே போகிறோம். எது? ஸ்ரீலங்கா 72 ஹவர்ஸ் ப்ரேயரு. இப்படி மலேசியா. ஜபம் தான் ஃபஸ்ட்டு, அது பிறகு சத்தியம்,
அது பிறகு விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கினேன், ஆவியினால ஆவியை என்ன பண்ணுறாரு, உன் ஆவியில நிரம்புறாரு. ஆவியனை நிரம்புனுங்க என்ன பண்ணுறாரு, நமக்குள்ள ஆவியனை நிரம்பின பிறகு இயேசுவினுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தி காட்டுறாரு. அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. ஏன்னா இயேசுவின் வார்த்தை இருதயத்துக்கு வரணும், ஆவியனுடைய ஆவி நம்முடைய ஆவியில் வரணும். பிதா தன்னுடைய ஜலத்தினால ஞானஸ்தானம் நம்ம சரீரத்தில் எடுத்துக்கிறோம். இது 3 எடுத்து நம்ம பர்ஃபெக்டாக ஆகிறோம், முழு புருஷராக பூரண புருஷராக மாறுறோம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே. என்ன புருஷன்? 1:13 சொல்லுது, 1 கொரிந்தியர் 13:11 வாசிங்க. நான் குழந்தையா இருந்தேன், குழந்தைக்குரிய பேசினேன், குழந்தை போலே சிந்தித்தேன், குழந்தை போலே சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அது பிறகு அதெல்லாம் ஒழிச்சிடுவீங்க, நீங்களே ஒழிச்சிடுவீங்க. குழந்தை குறித்து நீங்கள் பேசவே மாட்டீங்க. அல்லேலூயா. அவன் குழந்தையா இருக்கும் போது தான் சண்டை போட்டார், குழந்தையா இருக்கும் போது தான் சிசில் போய் அடித்தார், குழந்தையா இருக்கும் போது தான் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து விரோதமாக எழுப்பினார். ஆனால் புருஷன் ஆன பிறகு இயேசுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பர்ஃபெக்டாக. அல்லேலூயா. அது பிறகு அவர் 3000 கிலோமீட்டர் நடந்து போகிறது அவருக்கே தெரியல. புரியுங்களா? ஃபஸ்ட்டு 10 அடியிலே வேலை செய்தார் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் நடந்து போயே ஊழியம் செய்தார் அவர். ஏன்னா பூரண புருஷர். அதான் சொல்கிறார், பூரண புருஷரானதான் ஒரு ஊழியக்காரன் ஆக முடியும் என்று எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷகராகவும் சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், பூரண புருஷர் ஆன பிறகு தான் ஆண்டவர் ஊழியத்துக்காக எடுத்துக்கிறாரு. நம்ம விசுவாசிகள் எல்லாம் என்ன ஆயிடணும், பூரண புருஷனாக மாற்றுறோம். புரியுங்களா? பூரண புருஷர் யாக்கோபு 3:1 என்ன சொல்கிறாரு, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாய் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்படின்னா பூரண புருஷனா யாரு? நீ பூரண புருஷன் ஆயிட்டுன்னா யார் எது சொன்னாலும் யார்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, நீ அடக்கி கொள்ளுவ. நீங்களே ஜீரணம் பண்ணிவிடுவீங்க. நீங்களே அது என்ன பண்ணுறீங்க, ஜீரணம் ஆகும்போது என்ன ஆகிடும், அவுட். எந்த கலக்கம் உண்டாகாது. எந்த ஊழியக்காரை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விசுவாசி குறித்து அவங்க எவ்வளோ நம்மக்கிட்ட மெசேஜ் வரும், இந்த விசுவாசி இப்படி, இந்த விசுவாசி நம்மக்கிட்டே வரும். அதெல்லாம் நம்ம அஜம் பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா பூரண புருஷன் சொல் தவறாத இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க, கடிவாளத்தில் என்ன பண்ணுறாங்க, கடிவாளம் தான் வசனம் சத்தியம். அந்த சத்தியத்தில் என்ன பண்ணுவாங்க, அஜம் பண்ணிவிடுவாங்க. அது ஏற்றுக்கொள்கிற சுபாவம். அன்பு வளர்ந்துருது இல்லை, அன்பு வளர்ந்த பிறகு அன்பில் தான் வாஸ்தம். நம்ம 10 அதிகாரம் வரைக்கும் 10 வருஷத்துக்கு அன்பை குறித்தே பேசிட்டு அப்புறம் குழந்தைய குறித்து பேசுகிறார் ஆண்டவர். அப்போ பூரண புருஷன் பேசுனான்னா அன்பு என்ன பண்ணோம், சத்துருக்களை நேசிக்கிறோம், எதிரிகளை நேசிக்கும், யாரையும் பகைக்காது, பிசாசம் மட்டும் தான் பகைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியத்துக்கு வசனத்துக்கு என்ன வித்தியாசம், இது சொல்லதான் இவ்வளோ கொண்டாட வந்தேன். சத்தியம் என்றால் கனி, வசனம் என்றால் விதை. அப்போ விதையே சத்தியமாக மாற்ற வேலை யார்கிட்ட கொடுத்துட்டாரு, மேய்ப்பெண்கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் வெறும் வசனம் மட்டும் விதைத்திருந்தீங்கன்னா அது மத்தேயு 13:19 படி பிசாசு எடுத்துருவான். பாருங்கள் அந்த வசனத்தை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். நீங்கள் விதைக்கிறீங்க பாருங்க சண்டே, அது வெளியே போகும்போது ஆமாத்துன்னு போயிடும். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம், உணர்வு இல்லாத இருப்பாங்க. புரியுங்களா? அப்போ உணர்வு எப்படி வரும், உணர்ச்சி எப்படி வரும், யாராவது கிள்ளாங்கன்னா சரீரத்தில் என்ன வருது, உணர்ச்சி வருது. இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன வருது, சுருக்குன்னு வருது. அதுக்கு பேர் தான் என்னது, உணர்ச்சி. ஆனால் உணர்வுன்னா இவ்வளோ பேர் வார்த்தை உள்ளே போயிருக்குது. புரியுங்களா? இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கணும், மேய்ப்பர் கொடுத்தாரு, இந்த வார்த்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய வீட்டில் குடும்ப ஜபத்தில் 6 நாள் என்ன பண்ணியிருக்கணும், தியானம் பண்ணணும், தேடணும், அதை ஆராயணும், என்ன தான் பேசினாருன்னு சொல்லி அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் குடும்பத்தில். அப்போ அவங்க கையில் என்ன இருக்கணும், வரும்போதே நோட்ஸ் இருக்கணும். நீங்கள் எழுதுறாங்களேன்னு கைப்பிடிச்சி எழுதுறாங்களேன்னு கண்டுபிடிக்கணும். 100 ரூபாய் நோட்டு என்னன்னா எண்ணிடுறாங்க. ஏன்னா வசந்தி எழுதுனா என்ன பண்ணல, எழுது தெரில. அப்போ ஆண்டு இப்படியே சொன்னார், பரிசுத்தாங்க இடத்துல வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க,
எல்லாமே பெலன் அடைந்து எழுதுவீங்க, படிப்பீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க. நம்ம படிப்பெல்லாம் குப்பை. ஆனால் ஆவியன் இறங்கிட்டான்னா அந்த குப்பையை என்ன மாற்றிடுறாரு? பொற்களமாக என்ன மாற்றுறாரு? கிரீடமாக மாற்றுறாரு. அல்லையா? நம்ம குப்பியாக இருந்தால் இவ்வளோ தொலைங்க நம்ம உயர்த்தினவர் அவங்கள உயர்த்த மாட்டாரா? அவங்களுக்கு பூர்வ புருஷனை உண்டாக மாட்டாரா? அப்போ நம்ம சத்தியத்தை அவங்களுக்கு விதைத்து அனுப்பணும். புரியுங்களா? அவங்ககிட்ட நோட்ஸ் எடுக்க வைக்கணும். இல்லைன்னா அவங்க யூடியூப் பார்த்து வேறு எதனா மெசேஜ் பார்த்துட்டு அதில் போயிடுவாங்க. இல்லை வேறு எதனா பார்த்து அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் உங்களுடைய சத்தியத்தை விலகிடுவாங்க. அப்புறம் சபையை விட்டு ஓடுவாங்க, இங்கே அங்கே அலைவாங்க. எங்கள் மாஸ்டர் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்களே. அப்போ நீங்கள் அவங்களை கைப்பிடிச்சி என்ன பண்ணணும்? தாய் தன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? கைப்பிடிச்சி கொண்டு போவாங்க, எழுதுவாங்க, எல்லா வேலையும் செய்யும். அந்த வேலை தான் நம்ம செய்கிறோம். அந்த தான் மேய்ப்பருடைய வேலை. புரியுங்களா? கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் செய்யும் போது பின்னாடி வர சந்ததி பார்க்கும். எல்லாமே நோட்ஸ் கையில் இருக்குது. அவர் எது சொன்னாலும் எழுதுகிறாங்க. அப்போ பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஃபாலோ பண்ணும். இது எதுவுமே டைரி எதுவுமே வீட்டில் வச்சு ஒரு 20 வருஷம் 20 டைரி இருந்தால் வீட்டில் பின்னாடி வர சந்ததி என்ன பார்க்கும்? ஐயோ அப்பா தாத்தா இப்படி செய்திருந்தா நானும் என்ன பண்ணுவேன்? எழுதுவேன். இன்றைக்கி எழுதுகிற காலம், இன்றைக்கி எல்லாம் படித்த காலம், இன்றைக்கி எல்லாம் அறிவின் காலம். இன்றைக்கி எழுத முடியலன்னா எப்போ தான் எழுதுவாங்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தான் சொல்ல மேய்ப்பருடைய வேலை தான். அப்போ சின்ன சின்ன காரியம்தான். ஆனால் அந்த காரியத்தை செய்யாதனால பிசாசுக்கு பல இடத்துல என்ன பண்ணிடுது? பல பாவம் உள்ள தள்ளத்துக்கு வழிவாசம் தந்துக்குது. புரியுங்களா? நீங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது அது ஏதோ யோசிச்சுனுக்கும். ஆனால் அவருக்கு நோட்டும் பெண்ணாக இருந்தால் அவர் சிந்தனை சிதறடிக்க மாட்டான் பிசாசு. சிந்தனை கண்ட்ரோலில் வந்துடுது. ஆவியன் கண்ட்ரோல் பண்ணுவார். அடுத்த வசனம் என்ன சொல்ல போகிற எழுதுவாங்க. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் தரணும். இல்லையா? அப்போ வசனம் அவங்களை விட்டு என்ன பண்ணாது? போகாது. அப்போ அவங்க வளர்ச்சிக்கு வடிவாசம் திறந்துக்கும். புரியுங்களா? அப்போ சத்தியனா என்ன? கனி. அப்போ வசனத்தை இருதயத்தில் விதைத்த பிறகு தான் விதை தான் என்ன பண்ணுது? முளைத்து எழும்பி என்ன பண்ணிருக்கு? அது ஒரு நாள் உருவாக்கப்பட்டு ஒரு கனி உருவாகுது. அன்பென்ற ஒரு கனி உருவாகுது. அது போய் ஆத்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நீதிமொழி 2:10 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்கள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு? ஞானம் எங்கே போகுது? இருதயத்தில் பிரவேசித்து. அப்போ வாயில் என்ன இருக்குது? அது ஆண்டோடைய வார்த்தையாக இருக்குது. அது இருதயத்துக்கு போனதுக்கு அது ஞானமாக மாறுது தியானிக்கும் போது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் என்ன செய்யுது? உடனே தன் அறிவை என்ன பண்ணிடுது? கக்கிடுது. ஞானம் அறிவு உண்டாக்குது. அறிவு புத்தி உண்டாக்குது. புத்தி என்ன கொடுக்குது? விவேகத்தை கொடுக்குது. விவேகம் நிதானத்தை உண்டாக்குது. நிதானம் நீதியை உண்டாக்குது. நீதி நியாயத்தை உண்டாக்குது. அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தை உள்ளே போய் ஞானம் இருதயத்தை உருவாகணும். புரியுங்களா? ஞானம்னா விஸ்டம். புரியுங்களா? சாலமோன்கிட்ட வந்து என்ன ஞானம் இருந்தது? உலக ஞானம் இருந்ததா? தேவ ஞானம் இருந்ததா? தேவ ஞானம் இருந்தால் பாவத்தில் விழுந்திருப்பானா? இல்லை. என்ன விழுந்தான்? ராஜரீக ஞானம் இருந்தது. என்ன ஞானம்? ஏன்னா அவன் ராஜாவாக இருக்கிறனால அவனுக்கு என்ன ஞானம் கொடுத்தார் ஆண்டவர்? ராஜரீக ஞானத்துக்குள்ள என்ன இல்லை? கனி இல்லை. புரியுங்களா? ஞானம் எது கொடுத்தாருன்னா கனியை கண்டுபிடிக்கணும். ஆதிவாசி ஞானம் இல்லாத இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற கனிகளை பேர் சொல்ல முடியுமா? மரத்தில் இருக்கிற அத்தனை கனியும் ஆதிவாசிக்கிட்ட போய் நீ கேளுங்க, பனை மரத்தில் என்ன இது என்ன கனி? பணம் மரமே தெரியாது அவருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. அப்போ இந்த ஞானத்தின் புத்தகம் நமக்குள்ள ஞானம் வந்து தான் கனியை உண்டாக்கி தரும். ஞானம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் கையில் கொடுத்துட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு முறை நாங்கள் ஃபயர்மேன் ஆகிட்டோம். என்னது? தீய அனுப்பில் நான் வேலை செய்திருந்தேன். புரியுங்களா? அதில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நான் தப்பு தறி எவ்வளோ கையில் உட்காந்துதான் பாரு வண்டிக்குள்ளே உட்காரும்போது அது பக்கத்து சைடில் வச்சுட்டு இருந்து அந்த சிலிண்டரு இவன் கை அசைத்து மேலே வண்டி ஆகும்போது அசைத்துச்சு. அது ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஓன்னு கத்துது. நாங்கள் வண்டியிலக்கெல்லாம் எழுந்து ஓடுறோம் வெளியே. ஒரு நாள் அதில் பழகின பிறகு தெரிஞ்சது அது ஆயில் ஃபயர். எதாவது பெட்ரோல் ஃபயர்லாம் ஆகும்போது அதை அணைக்கிறது தான் பயன்படுத்துவோம். அது அவ்வளோ சவுண்டாக வெளியே வருது. புரியுங்களா? அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன பண்ணலாது? அதை கொடுத்து பயந்து ஓடுறோம் வண்டியை விட்டு, ஏன்னா வண்டியில் அது ஆயிடுச்சான்னு. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு இந்த ஞானத்தை உள்ளே வரணும். ஞானம் வந்து ஒரு பகுதியில் போவோம், ஜபம் இன்னொரு பகுதியில் போவோம், கனி இன்னொரு பக்கத்தில் வரும். இதுதான் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு முழு பைபிளில். புரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். எப்போ ஞானம் வருது? முழு வேதத்தனியை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது ஞானம் உருவாகுது. புரியுங்களா? வேதமே கையிலன்னா டைரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஞானத்தை உங்கள் கையில் கொடுத்துருவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? யுத்தம் பண்ணுவார். ஏன் சொன்னார்? நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன பண்ணுறேன்? யுத்தம் பண்ணுறேன். ஏன் சொன்னார் அந்த வார்த்தை?
நம்ம இது சொல்லியே ஜனங்கள் சும்மா இருக்க வச்சிட்டோம் இது வரைக்கும். ஏன் சொன்னான்னா அன்றைக்கி அவன் கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லை. நான் பண்ணுறேன் யுத்தம், நீ சும்மா இருன்ட்டார். பட்டயத்தை கையில் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ யுத்தம் பண்ணினார். அன்றைக்கி தான் சவுல் ராஜா செய்தார் பட்டயத்தை யுத்தம் பண்ணத்துக்கு, அமெரிக்கர் அடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம கையில் பட்டயத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஞானம் ஊற்றுங்க 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 என்ன பண்ணுறோம், நைட்டை பார்க்கலாம். ஞானம் எப்படி ஊற்றப்படும், கையில் பட்டயம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. வேதம் கையில் இல்லைன்னா ஆண்டவர் ஊற்றுவார். இந்த வச்சுக்கோ, ஆவியை ஊற்றுவார். அந்த ஆவியான நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். ஞானம் உள்ள பண்ண கனி உருவாகுது. அந்த டைமை நமக்கு கொடுக்குறாரு. ஏன் 2 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியாது ஒரு ஆள்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்து வசனத்தை தியானிக்க முடியாதா, ஆராய முடியாதா? நீ ஆவிக்குரிய மனுஷனாச்சு, செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கையில் என்ன கொடுத்துட்டாரு, பைபிளை கையில் கொடுத்துட்டாரு, ரத்தத்தை கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு, ஆவியான கையில் கொடுத்துட்டாரு. அது பிறகு என்ன கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. சாப்பிட வேண்டிய வேலை யாருது, நம்ம வேதத்தை கையில் கொடுத்தாச்சு. ஏதோ ஊரெல்லாம் சுற்றுறோம், எங்காவது நன்மை வருமா? எல்லா நன்மை எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இயேசு ரத்தத்தை கொடுத்துட்டாரு, பாவத்தோடு சுற்றி நிற்கிறாங்க. ஏன் ரத்தத்தை அப்ளை பண்ண வேண்டியது தானே? இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தை அனுதினமும் அப்ளை பண்ணால் வியாதி வருமா, நோய்கள் வருமா, பலவீனம் வருமா? அப்படியே நம்ம அந்த கரையோடு சுற்றி இருந்தால் பிசாசுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பாவம் இருக்குது, தூண்டி விட்டுறான். அப்புறம் பெரிய பாவத்தை அவன் செய்கிறாங்க. முளையிலே கட் பண்ணுறது தான் எது, ரத்தம். 1:7 சொல்கிறாரு, அவருடைய விலையேற்பட்ட ரத்தம் என்ன பண்ணுது, சகல பாவங்களையும். அப்போ நம்முடைய கண்ணில் மூலமாக, வாயின் மூலமாக, இருதயத்தின் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, சிந்தனை மூலமாக, யோசனை மூலமாக, கிரியின் மூலமாக, செய்கிற மூலம் எப்படியோ பாவம் உள்ளே வருது. அதை சுத்திகரிக்கிற வேலை எதுக்கு, ரத்தத்தை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண நமக்கு சுத்திகரிச்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன பார்த்து ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய பலன் கிடச்சினே இருக்கும். புரியுங்களா? பாவத்தோட பலன் உள்ளே இறங்காது. இறங்குமா? ஒருத்தர் மேலே பாவம் இருக்குது, ஆவியனை இறங்கினா பாவத்தை அடிப்பாரா, பாவத்தை சுட்டி காட்டுவாரா? சுட்டி தான் காட்டுவார், அடிக்க மாட்டார். அடிக்கிற வேலை தான் இயேசு கிறிஸ்து. ஆக்கல், அடித்தல், காத்தல், 3 பேருக்கு 3 வேலை இருக்குது. ஆக்கல் வேலை யாருது, பிதா. அடித்தல் இயேசு கிறிஸ்து. காத்தல் ஆவியானவர். இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, இறங்கி வேலை செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் நாங்கள் 3 பேர் வேணான்றோம். எனக்கு எல்லாம் தெரியுன்ற, நம்ம எதுவுமே தெரியாது. ஆவியானவர் தான் ஒருத்தர் நடத்துவார், நம்ம நடத்துகிறவர் ஆவியானவர். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஞானத்தில் நிரப்பப்படணும். ஒரு பக்கம் கனி உருவாகணும், மறுபக்கம் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் இது லைனாக உருவாக்கப்படும். ஏன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். புரியுங்களா? ஞானம் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் 10:10 என்ன சொல்கிறாரு பிரசங்கில 10:10, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவியாக செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஞானம் உனக்கிட்ட இருந்துச்சுன்னா உன் பலன் தேவையில்லைப்பா, உனக்கு நான் ஆவியானு கொடுப்பேன். இன்றைக்கி ஞானம் இல்லாதான் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராங்காக ஓடி ஓடி என்ன பண்ணிடுறோம், நம்ம பலன்லாம் போயிட்டு அப்புறம் நடக்க முடியாது நடந்துருக்கிறோம். அல்லையா? அதுக்கு என்ன காரணம், ஞானம் ஒருத்தர் இருந்தால் அந்த காரியம் செவையாக செய்யலாம். ஞானமே பிரதானம். அப்போ ஆண்டோடைய கிறிஸ்துடைய ஞானம் உள்ளே வர்றதுக்கு அவருடைய வார்த்தையினால் உருவாகுது. டைம் எடுக்கணும், நேரத்தை எடுக்கணும், நைட்டில் உட்காரணும். நைட்டெல்லாம் நீங்கள் பைபிளை தேடி தியானித்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்து விதைத்தீங்கன்னா அந்த விதையாக இருக்காது, சத்தியமாக மாறிடு, கனியாக மாறும். கனிக்குள்ளே தான் வாசனை இருக்குது. விதைக்குள்ளே வாசனை இருக்குதா? கனிக்குள்ளே ருசி இருக்குது. விதைக்குள்ளே ருசி இருக்குதா? கனிக்குள்ளே பலன் இருக்குது. விதைக்குள்ளே பலன் இருக்குதா? சொல்லுங்கள். கனிக்குள்ளே பாதுகாப்பு இருக்குது. கனி அழகாக இருக்குது. பார்த்த பிறகு மாம்பழம் என்ன பண்ணுறோம், 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குன்றோம், கொஞ்சம் ருசியும் தான். அல்லையா? அப்போது அப்படி தான் உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தால், எங்கள் ஊழியக்காரு அவ்வளோ ருசி உள்ளவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, விடுதலை ஆகிடும். ஏன்னா ஊழியக்காரு மேய்ப்பர் சொல்ல தான் யாருக்கு நடக்கும், விசுவாசிங்க நடக்கும். அவர் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கணும். பிசாசே சாட்சி கொடுக்கணும் நம்மளை பார்த்து. அல்லையா? இவர் உன்னதமான ஊழியக்காரர்கள், இவர் ரட்சிப்பின் வழியை மட்டும் தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் என்ன பண்ணிட்டாங்க, கட்டு கதையெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிசாசு சாட்சி கொடுக்கும். அப்புறம் யார் சாட்சி கொடுப்பாங்க, விசுவாசி சாட்சி கொடுப்பாங்க. பேசுனாவே ருசிங்க. அவர் பேசி கொண்டிருக்கும் போதே என் ஆத்மாவில் ஒரு உணர்வு வருதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேய்ப்பர் இருந்தால் தான் சபையில் என்ன பண்ணும், ஆத்மா வேகமாக வளரும். நீங்கள் இதுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னா, இதை தேடலை, இதை நீங்கள் ஆராயலை, தியானிக்கலை அப்படின்னு வெளிப்பாடு வரைய வராது, தரிசனம் வராது, 2மே ஸ்டாப் ஆகிடும். தரிசனமும் வெளிப்பாடு எங்கே இருக்குது, சீக் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ரிசர்ச் பண்ணால் தான்
ஆட்டோமேட்டிக்காக ரெவல்யூஷனும் விஷன் வந்துடுது. இது ரெண்டு வரத்துக்கு என்ன காரணம்? இப்போ இவ்வளோ தொழுகை நிற்கிறதுக்கு என்ன காரணம்? நானாக போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், சர்ச்சில் உட்காந்து பார்த்துருக்குறோம். இதுக்காக ட்ரைனிங் கொடுத்தார் ஆண்டவர். புரியுங்களா? மிலிட்ரியில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து பார்த்தா துப்பாக்கி பிடிச்சோம். துப்பாக்கி பிடிக்காத நான் என்னங்க ஐயா ட்ரைனிங் அனுப்பாத இருந்தால் துப்பாக்கி அங்கே கொடுத்தா நானே திருப்பி வச்சு நானே சுட்டுப்பேன். சில நேரத்தில் இந்த வார்த்தையை நம்மளை பலவீனப்படுத்திடும். வசனமே நம்மளே பாவத்தில் தள்ளி விட்டுரும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வசனத்தை அறியாதனால பாவத்தில் போய் விழுந்துருவோம். ஹெல்மெட் போட்டு போனதான் சட்டம் வந்தது. ஆனால் அந்த சட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? செய்தி பார்த்தா தான். நம்ம எதையும் பார்க்காத அப்படியே சுற்றினே இருந்தால் 500 கட்டினேரு. வேதத்தை நீ அறியாத இருந்தால் அது பாவத்தில் போய் அங்கங்கே விழுந்துனே இருப்பாங்க. வேதத்தை அறியாத என் ஜனங்கள் சபிக்கப்பட்டது போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் உள்ளே போயிடுந்துடும், அக்கிரமம் உள்ளே வந்துடும். அப்புறம் அறியாது நீ செய்யும் போது கர்த்தருடைய சிட்சி பெருசாக இருக்கும். கை கால் போவோம், அப்புறம் கை வீங்கும், கால் வீங்கும், அப்புறம் உதரெல்லாம் வீங்கும், கண்டு போயிடும் உள்ள. திடீர்னு நாங்கள் ஊழியக்காரி பிடிக்கிறீங்கன்னா எனக்கே தெரியலைங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன் நடக்க மாட்டேது அப்படின்னு. எப்படி நடக்கும்? நீ வேதத்தை அறியலை, சாபத்துக்குள்ளே உட்காந்துக்கிறேன். நான் எழுதி கொடுத்த மகத்துவங்களை நீ என்ன பண்ணியிருக்க, டைம் ஒதுக்கணும். நாங்களாம் 10 மணிக்கு பைபிள் எடுத்து வச்சா காலைல 5 மணிக்கு எடுத்து வைப்போம். அந்த மாதிரி உட்காந்தனால தான் எனக்கு மணிக்கணக்கில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதத்துக்கு 10 பாஸ்ட் பேலஸில் போயிட்டு இருக்கிறோம். காலங்கள் வரும், இதெல்லாம் நிறைவேறும். நான் சொன்ன பாருங்க 50 லட்சம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டுக்கு முன்னாடிலாம் கூட்டி சேர்க்கறதுக்கு ஆண்டு வேகமாக சேர்ப்பார். இந்த சத்தியம் மக்களுக்கு போய் சேரணும். கர்த்தர் சத்தியம் தான் எடுப்பார். வெளில இருந்தால் என்ன பண்ணோம், ஈயும் எறும்பு என்ன பண்ணோம், தானே தேடி வரும். வெள்ளுமே இல்லைன்னா நம்ம தேடி ஓடினுப்போம், எறும்பே கடிச்சிடும். அதான் இதுக்கு டைமை நம்ம ஒதுக்கணும். அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது சத்தியத்தில் என்னென்ன கனியில் என்னென்ன இருக்குதோ அத்தனை ருசியும் அந்த ஊழியக்குறுக்குள்ளே இருக்கும். புரியும்? அதுக்கு அந்த கனிக்குள்ளேயே நம்ம என்ன விதை போட்டோமோ அது அதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? எந்த விதை நம்ம கீழே போட்டு முளைத்து எழுந்து செடி வந்து அதுக்குள்ளே அந்த விதை உள்ளே வந்துடுது. அப்போ விதையோடு 7 பாற்று அந்த கனிக்குள்ளே இருக்குதுன்னா, ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்தால் 7 காரியம் நிறைவேறும். அன்பினா ஆத்மாவை ஆதாயப்படுத்திடலாம், ஞானம் இருந்தால் ஆத்மாவை ஆதாயப்படுத்திடலாம். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் நமக்கு லகுவா சபை வேகமாக வளரும். நீங்கள் பேசுகிற பேச்சில் எங்கள் மேய்ப்பர் கொடுக்குற ஆகாரம் எனக்கு போதுமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல தீனி போட்டு அனுப்புனீங்கன்னா 2 ஹவர் அவங்கள என்ன பண்ணிடணும், மெடிடேஷன்லேயே நல்ல சத்தியத்தையும் தியானித்து நீங்கள் அவங்களுக்கு விதைத்தீங்கன்னா விசுவாசிங்க அங்கே போவே போவாது. நீங்கள் உட்காந்து எடுத்து நல்லா செய்யணும். அதுதான் காவல்காரன். புரியுங்களா? நல்லா ஒரு 12 மணி நேரம் வச்சு லீவு நாள் பார்த்து என்ன பண்ணோம், விசுவாசம் ஃபுல்லாக உட்கார வைக்கணும். காலையிலேருந்து 12 மணி நேரம் வயிற்று என்ன பண்ணணும், காய வைக்கணும். அப்புறம் சரீரத்தை ஒடுக்கணும். அப்புறம் அதை கீழ்ப்படுத்தணும். இச்சைகள்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நேராக நிற்கிறதெல்லாம் என்ன பண்ணோம், டவுன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே அங்கே கண்ணு போகாது. எல்லாத்தையும் உபவாசத்தினாலையும் கண் விடுத்து ஜபத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுனே வந்தோம்னா வசனம் ஒரு பக்கம் அடிக்குது, ஜபம் உபவாசம் ஒரு பக்கம் அடிக்குது, கண் விடுத்து ஜபிக்கும் போது ஒரு பக்கம் அடிக்குது. அப்படியே ப்ரெஸ்ஸாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளிச்சம் உள்ளே இருக்கும். அல்லேலூயா. அவங்க கண்ணே திறக்கப்பட்டுரும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த நம்ம சபைக்கு விரோதமாக இந்த மக்கள் இந்த பக்கத்துலேருந்து சாத்தான வரான், இந்த பக்கத்துலேருந்து ஆத்மா வருதுன்னு ஒரு விசுவாசி எழுப்பி பேசுவாங்க. இப்போ எல்லாம் அவங்க கண்ணெல்லாம் மூடப்பட்டுருது. ஆவின் கண்ணும் மூடப்பட்டது, மனக்கண்ணெல்லாம் மூடப்பட்டுது. சரிய கண்ணை தான் திறந்துக்கிறாங்க, ஆதாமையாமல் மாதிரி. அல்லேலூயா. அதனால் எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஒன்றே ஒன்று தெரியுது, சாப்பாடு, அப்புறம் ஆசீர்வாதம், தூங்கணும், அப்புறம் எங்கன்னா போகணும், இதுதான் தெரியுது. புரியுதுங்களா? மனக்கண்கள் திறந்தா ஆண்டவன வார்த்தைகள் அதிசயமான வார்த்தை இது. அதான் தாவீது கதறாரு, உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்க. அப்போ எந்த கண்ணு திறக்கணும், மனக்கண்கள் திறக்கணும். ஆவின் கண்ணு தந்தால் தரிசனம் பார்க்குவோம். குஷ்டரோகி குணமாக்கிறதுக்கு சரிய கண்ணு போதும். குணமானா இல்லைன்னு எந்த கண்ணு திறக்கணும்? குஷ்டரோகிக்கு குஷ்டரோகி குணமாயிட்டார், இதுக்கு எந்த கண்ணு தேவை? சரிய கண்ணு போதும். இது சரியிலே பார்த்துடலாம். அதான் உலகத்தில் போய் என்ன பண்ணோம், அற்புத அடையாளம் செய்யணும். குஷ்டரோகியில் என்ன பண்ணும், ஒரு ஐயா என்ன சொல்கிற பாஸ்ட்டு, ஐயா என் கையில் வந்து குழந்தை செத்து போன குழந்தைய அவங்க கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க, அந்த வீட்டுக்கு போனேன், அவங்க ஓன அழுதாங்க, அந்த குழந்தை கையில் எடுத்து, உங்கள் குழந்தை உயிரோடு இருக்குதுமா, நீங்கள் ஆமாம் அழறீங்கன்ட்டாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அழறீங்க, குழந்தை எப்படி இருக்குது, உயிரோடு இருக்குது அப்படின்றாங்க. புரியுங்களா? அவன் செத்துட்டு இருக்குதுங்க ஐயா, செத்து 3 ஹவர் 4 ஹவர் ஆயிடுச்சு, நாங்களும் பார்த்துட்டாங்கிறாங்க. இல்லைங்க, சாவல் உயிராகுது. இயேசு நாமத்தில் இந்த பிள்ளை எழும்புதுன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி அது போலீஸாக வேலை செய்யுது ஈரோடில். இப்போ அந்த வீட்டார் எல்லாமே ரசிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாங்க.
அந்த வரத்தை நம்ம கையில் எல்லாத்தையும் கையில் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு மேய்ப்பன் கையில் ஒரு அற்புதம் செய்ய வரம் வாங்கிக்கணும், ஒரு தீர்க்கதரிசன வரம் அவங்க கையில் இருக்கணும், வேதத்தை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஞானத்தின் போதிக்க வசனம் இருக்கணும், அறிவு. இது இருந்தாவே மேய்ப்பினுடைய சபை வேகமாக வளரும். இதை நீங்கள் கேட்டு தான் பெற்றுக்கணும். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, வரத்தில் 9 வரம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த சபை வளரலைன்னா 3 வரத்தை கொடுங்க அப்பா. ஒரு பக்கம் புரோஜாதிகள் அற்பம் செய்ய தான் நடக்கும், புரியுங்களா? ஒன்று ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தா தான் என்ன பண்ணுவாங்க, உன்னை தேடி ஓடி வந்துடுவாங்க. அல்லையா? அப்போ ஆகிறவங்களாம் யாருக்கு? நமக்கு தான். அல்லையா? அவங்க யூகேஜிலேருந்து எங்கே வரணும், பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் இல்லை, அப்போ நம்மளை அழைச்சின்னு வரோம். இப்போ நான் வந்தால் பேசல, அதுமாரி எல்லாமே வருவாங்க. இப்போ அங்கேயே என்ன பண்ணுறோம், இங்கே ஒன்றுமே இல்லாத அவங்க அங்கேயே இருந்துடுறாங்க, புரியுங்களா? உலகத்தில் இருக்கிறவங்க எங்கே அற்புதம் நடக்கிறதுனால அவங்க இங்கே அலையிறாங்க. பார்த்தா நாம் அவங்க போகிறோமே நம்மளும் போயிடலாம். ஏன்னா சர்ச்சுக்கு போகிறவங்க நான் தனி அடிச்சுருக்கிறோம், பக்கத்தில் நம்மளும் தனி அடிச்சு தான் இருக்கிறோம். எல்லாம் ஒன்று தான், ஒரே கூட்டம் அப்படின்னு நினச்சிக்க நம்ம சுற்றுறாங்க. கிறிஸ்துவனா என்றால் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவனை போலே இருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு பரலோகம் நம்ம கொடுத்தாச்சு, நம்ம ஒரே ஜீவை வாழ்ந்து காட்டணும்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு மனுஷன் இந்த உலகத்தை கலக்கலாம், இந்த ஏரியாவை கலக்கலாம். அல்லையா? முடியுமா? முடியாதா? ஒருத்தர் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அது சைனிங்காக போகும். நம்ம தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. உருவாக்கணும்னா தப்பாக எங்கெங்கே ஓடிடாது. உங்கள் கையில் உருவாக்கினா கர்த்தர் அதை நேசிப்பார். அல்லையா? உருவாக்குறதா தான் இங்கங்கே ஓடி அலைந்து என்ன பண்ணுவோம், அந்த மேய்ப்பரை தப்பாக சொல்லிருக்கு. கடைசியாக நாம் பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்க, வாரத்தின் முதல் நாளில் ஆரம்பித்த மெசேஜ் எங்கே போய் முடியுது, நடுராத்திரி வரைக்கும் போய் முடியுது. மறுநாள் இது பழைய ஏற்பாடு எழுத்தார், புதிய ஏற்பாடு எழுத்தார். ஆண்டவர் ஆவியானவர் இறங்கினப்ப தான் எழுதினார். அப்போ நம்முடைய மெசேஜ் எப்படி இருக்கணும், நடுராத்திரி வரைக்கும் என்ன பண்ண அவங்கள கொண்டு போகணும். ஒரு நைட்டை ஒரு பகல் என்ன பண்ண, திங்கக்கிழமை லீவாக இருக்கும், சில நேரத்தில் சண்டே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ண உட்கார வைக்கணும். எல்லா சாப்பாடு நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கொடுக்குறோம் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்கள் உட்காருங்க. காலையில் மறுநாள் காலைல நைட் என்ன பண்ணோம், 1 மணி வரைக்கும் நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி 5 மணிக்கு அனுப்பி விடணும். அப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் போடணும், புரியுங்களா? இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவர்மெண்ட் ஹாலிடேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழ்நாட்டில் 20 நாளுக்கு மேலே கவர்மெண்ட் ஹாலிடே வருது. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, வருஷம் வரத்துக்கு முன்னாடி புது வருஷம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, லீவு கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த லீவில் என்னென்ன நடத்தணும் நீங்கள் பிளான் போடணும். எல்லாமே பிளான் இருக்கணும். 365 நாளைக்கு பிளான் இருக்கணும். எந்த ஊடி குடிக்கு எப்போ நீங்கள் போகணும் அதுவும் பிளான் இருக்கணும். நடுவில் வந்து டக்குன்னு நேற்று வந்து சொல்கிறாங்க நீங்கள் சாவுக்கு வா, டக்குன்னு நீங்கள் அங்கே வாடான்னு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை, பண்ணிங்களா? எதுவுமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே பிளானில் இருக்கணும். ஒரு மேய்ப்பர் எதில் இருக்கணும், பிளானுக்குள்ளேயே இருக்கணும். நீங்கள் போடுற பிளானில் இருக்கணும். டக்குன்னு எது வந்தாலும் ஜெபம் பண்ணுறேங்க, ஐயா கேட்குறேன், அவசரமாக நான் பண்ண மாட்டேன். நல்லா வளர்ந்து புஷ்டியாக இருந்தீங்கன்னா போகலாம், பிசாசை எதிர்க்கலாம். இயேசுக்கிட்ட நல்லா புஷ்டியாக இருந்தார். விபச்சாரி வந்தாங்கன்னா ஆச்சு, மனம் திரும்புகிறாங்க. நம்ம பலவீனமாக இருந்தாலும் விபச்சாரியோடு இணைஞ்சிருவோம். அந்த அம்மா வந்தாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிசாஸ் போட்டு தள்ளிடுவான். தள்ளவனை தள்ள மாட்டானா? எப்போனாலும் இந்த சரி என்ன பண்ணோம், இடம் கொடுக்கும். ஆனால் ஆவியில் நல்லா வளர்ந்து புஷ்டி ஆகிட்டேன்னா அது பிறகு யாரும் வந்து என்ன பண்ணாது, அந்த காரியத்தை குறித்து தெளிவாக இருக்கிற நம்ம ஞான கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, புரியுங்களா? இது ஒரு சகோதரி. ஞானம் என்ன சொல்லுவான், சகோதரின்னு சொல்லுமா. புத்தி இனத்தாலும் சொல்லும். சொந்தம் இது அப்படி எந்த பொண்ணை பார்த்தாலும் சொந்த பந்தம் அப்படி தான் தெரியும் சகோதரி. ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஞானத்தில் வளரணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நடு ராத்திரி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு மேய்ப்பர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா நம்ம பண்ணக்கூடாதா? அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் முடிவு, புரியுதுங்களா? ஏதோ பைபிளில் படிச்சுட்டு அது அவங்களுக்கு வேலை இல்லை அப்படி அப்படி நடத்திட்டு போயிட்டாரு, நமக்கு மட்டும் தான் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. எல்லா வசனும் மேய்ப்பருக்கு தான், புரியுங்களா? சுவிசேஷகருக்கு அற்புதம் தான் முடிச்சுட்டு வந்துடுவார், புரியுங்களா? ஒரு போதகருக்கு சத்தியம் தெரிஞ்சால் போச்சு போயிடுவார். ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு அப்போஸ்தலனா ஒரு 4 சபை கட்டு போயிடுவார். ஆனால் மேய்ப்பர் அப்படி வேலை கிடையாது, புரியுங்களா? மேய்ப்பர் வந்து ஒவ்வொரு மந்தையுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த மந்தையினுடைய ஆராய்ந்து அவங்க ஏட்டு ஜேட்டு நீங்கள் ஒரு 3 முறையிலேருந்து 7 முறை போனாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு விசுவாசங்களுக்கு என்னென்ன விதை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த விதையை வச்சு ஜெபத்தை ஆரம்பிச்சிடலாம். அந்த விதையை வச்சு வசனத்தை எடுத்து வச்சுக்கலாம். அந்த விதையை வச்சு என்ன பண்ணலாம், துதிக்கலாம். அந்த விதையை வச்சு கரெக்டாக அதை உடச்சி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் தெரியும், வேறு யாருக்கும் என்ன பண்ணாது, எனக்கு யாருக்கும் தெரியாது, புரியுங்க? நான் எங்கன்னா போனால் சரி தேவையில்லாத வளருவேன், ஆனால் நீங்கள் வளரவே மாட்டீங்க. ஏன்னா சிலங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள குழந்தையே பெற்றெடுத்துட்டு குழந்தை வயிறு பெருசாக இருக்கும்,
சில தீர்க்கதரிசி நாளைக்கு குழந்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மேய்ப்பருக்கு தெரியும் அது பலவீனம் என்னன்னு தெரியும். அதுமாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். போகிற இடத்துங்கள ஒரு வருஷத்துக்கு 70-80 சபைக்கு போயிட்டு வரோம். தெரியாது இருக்க தமிழ்நாடு சுற்றுறோம், பெங்களூர் சுற்றுறோம், ஆந்திராவுக்கு போகிறோம். போன வாரம் 31ஆம் நைட்டு ஆந்திராவில் 12 மணி நேரம் சபம், திருப்பதியில் காலையில் உபவாசம் பாக்காலில், புரியுங்களா. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் முடிச்சுட்டு வந்தோம், புரியுங்களா. புதன்கிழமை வேலைக்கிழமை காலையில் இறங்கி 31ஆம் அங்கே போகிறோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பத்தூருக்கு போனோம். அங்கே 2 நாள் முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்தோம். இப்போ இங்கே முடிச்சுட்டு தூத்துக்குடிக்கு போகிறோம் 2 நாள். தூத்துக்குடி முடிச்சுட்டு வந்து டைரெக்டாக எங்கே போகிறோம், 72 மணி நேரம் பிறகு பெங்களூருக்கு போகிறோம். பெங்களூர் முடிச்சுட்டு வந்து மியான்மருக்கு போகிறோம். இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 365 நாளில் ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கோம். எங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவாங்க? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை ஜெபம் பண்ணுறது, விசுவாசிகள் இல்லை. நாங்கள் தான் இரவு உட்காந்து கிடக்கிறோம். அல்லையா? உங்களுக்காவது யார் இருக்கிறாங்க? ஒரு விசுவாசி யாராக அவங்கள ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் பாஸ்டாஸ் எங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுறதுக்கு யார் இருக்குது? ஐயா ஜெபம் பண்ணார், கரங்க தட்டுங்க. எங்கள் பேர் சொல்லி ஜெபம் பண்ணி இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரே, புரியுங்களா. இப்போ காட்டுப்பேன் அங்கே திருப்பத்தில் சொல்லிட்டு வந்தேன். யார் ஜெபம் பண்ண போகிறாங்க? அவங்களே என்ன பண்ண மூச்சு விடாத ஓடுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாகுது, புரியுங்களா. ஆமாம், எங்களுக்கு அந்த ஆண்டை கொடுத்துருக்கு. நாங்கள் 12 மணிக்கு நைட்டில் உட்காந்து 2 கரைகளை உயர்த்தி எங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். அல்லையா? இன்றைக்கி பேச வேண்டியது நிறைய இருந்தது. ஆனால் நம்மக்கிட்ட டைம் என்ன பண்ணுது? ராக் காலிங்கில் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர் என்று அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கு அடுத்தது பாதராத்தியத்தில் எழுந்திருந்து ஜெபிக்கிற ஊழியக்காரர் குறித்து பேசியிருக்கணும். அல்லையா? கர்த்தருடைய காவற்காரனை யார் என்று தெளிவாக சொல்லுகிற அந்த வசனத்தை எடுத்து சொல்லணும். இப்படி காரியங்கள் இருந்தது. அடுத்த முறை வரும்போது ஆவியானவர் நம்ம கொண்டு வரும்போது பல காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வச்சிருக்கிறாரு. கண்களை மூடி நாம் சின்ன ஜெபம் பண்ணி ஒரு சின்ன சாட்சி உங்களால் முடிஞ்சால் நீ கொடுக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான பாஸ்டர் சந்தோஷ் ஐயாவையும் அவர் துணைவியாரையும் பிள்ளைகளையும் அவருடைய சபையாரையும் முதலாவது நீங்கள் அவர்களை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதித்து எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை அவர் மேலே வைத்து அவருக்கு வைத்திருக்கிற தரிசன ஊழியங்கள் நிறைவேற கர்த்தருடைய ஆவியின் மகிமையாக செய்யும்படி ஆண்டவரே, புதிய பிள்ளைகள் 9 வரங்களும் அவர்களை கிரியை செய்யும்படியாக இந்த வனாந்தர பகுதியில் ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது ஆண்டவரே அவர் சொன்னார், நிச்சயமாக ஒரு இடத்தை வாங்கணும், கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். நாங்கள் ஜெபிச்சுட்டு போனோம். நிச்சயமாக இங்கே ஒரு ஆலயமாக இருக்கிறது. இது கட்டிடமான ஆலயமாக மாறும். 1000 நாள் உட்கார அளவுக்கு மாறும். காலங்கள் வரும்போது கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போது ஜெப ஆவினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற அவரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற தீர்மானங்கள் திட்டங்கள் நிறைவேற உதவி செய்வீராக. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையில்லை சந்திங்க. ஆண்டவர், எங்களுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய ஊழியத்திலே எத்தனோ சலசலப்பு, எத்தனோ பலவீனங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், நான் என்ன செய்வது என்று ஏங்கி கொண்டு வந்திருக்கிற ஊழியர்களை உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி அவர்களை பலப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி இன்னும் உம்முடைய அபிஷேகத்தை மேலே ஊற்றப்பட்டு அநேகர்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக அலங்கார விளக்காக நீ எடுத்து நீ பயன்படுத்துங்கப்பா. போகிறவெல்லாம் அற்புத அடையல் நடக்கட்டும். அவனுடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். இன்னிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரட்டும். சபையில் கர்த்தருடைய ஆவியின் பலமாய் இறங்குவதாக என்று கட்டளை எடுத்து ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசத்துக்காகவும் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானஸ்தான தடப்பட்ட 10 மாவட்ட மாநிலங்களில் அது சீக்கிரம் உடைத்து எறியணும். 2029 ஆண்டவரே கிறிஸ்துடைய நாடாக மாறணும். எல்லா மக்களும் இயேசுக்களை வரணும். ஆண்டவரே, அபிஷேகம் ஊற்றப்படணும். எடுப்பதில் ஆவி ஊற்றப்படணும் சபையின் மேலே. கர்த்தர் நீ செய்ய போகிறதுக்கு நன்றி அப்பா. ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் அதை சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறீர். இந்த பாடுகள் மத்தியில், உபத்திரத்துக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில், சோதனைகள் மத்தியில், துன்பத்துக்கு மத்தியில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் பலப்படுத்துங்க. இன்னும் நாங்கள் ஓடுவதற்கு எங்களை கால்களை மான் கால்களைப் போல காண்டாமரத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஊழியத்தை நாங்கள் ஓடி ஓடி செய்வதற்கு எங்களுடைய கண்களையும் எங்கள் சரீரத்தையும் எங்களுடைய சரீரத்தினுடைய உறுப்புகளையும் எல்லாத்தையும் புதிதாக மாற்றுவீராக. உச்சந்தால உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதிகள் நோய்கள் சரீரத்தில் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஒரு புதிய சரீரத்தை உண்டாக்கி இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் இன்னும் ஓடுவதற்கேற்ற பலனை தருவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மையப்படுவதாக. அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள்
செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்திருக்கிறப்பா. நீ பேச வேண்டிய நீ பேசியிருக்க, நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து, ஆனால் இன்னிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஊழியத்திலே ஒரு வித்தியாசமாக செய்யத்தக்க எங்கள் மந்தைகளை எப்படி மேய்க்கணுன்றது ஆண்டவரை ஆவி ஆத்மா சரித்து அறிந்து ஊழியம் செய்யத்தக்க உதவி செய்வீராக. ஏதோ ஒரு வசனத்தை விதைத்தம் போனாங்க என்று இல்லாதபடி ஒவ்வொரு ஆத்மாவுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு ஆவியை நீ எடுத்த வசனத்தை கொடுத்து அவங்களை போதித்து அவங்களை பலப்படுத்தி நல்ல சீசனாக ஜெபிக்கிற ஜாமக்காரனாக நல்ல சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற போர் சேவகனாக ஒரு நல்ல உடன் ஊழியராக நல்ல சபைக்கு பணிவிடைக்காரனாக எடுத்து நீ பயன்படுத்தும்படிக்காக ஸ்தோத்திரம். உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும். இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே. அது ப்ரேயரை கட்டாயம் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய எஃபெக்ட் பண்ணுறோம், ஆனால் ரிசல்ட் நமக்கு ரொம்ப ஃபெயிலியராக தான் இருக்குது. இந்த மீட்டிங்கு என் ஒய்ஃப் இன்றைக்கி உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. பட் அந்த நேரத்தினுடைய இப்போ லேட்டாக தான் வந்தாங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க. பட் இருக்கிறாங்க, வந்து வேலை செய்யணும். நான் அன்றைக்கி சண்டேவே சொல்லிட்டேன். பட் இப்படிலாம் பண்ணுறாங்களுக்கு இது சொல்லணுமா அப்படின்னு கூட ஒரு மாம்சீகமான ஒரு எண்ணத்தில் அப்படி முடிவு இருந்தால் கட்டாயம் சொல்லிடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனத்தை நம்மளால் உட்காந்து கேட்க முடியல, நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உண்மை அதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுருக்கமான ஒரு ஜெபத்தை நம்ம செய்து ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கலாம். யார் ஜெபம் பண்ணல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சபையை எப்படி வளர பார்த்தா ஆத்துமாக்கள் விசுவாசிகள் மூலமாக தான் நாமளும் வளரணும். நம்ம கிராமமும் வளருது, ஆத்துமாக்களும் அதிகமாகுது. எல்லாம் யாருக்கிட்ட வச்சுக்கிறாருன்னா விசுவாசிங்கிட்ட வச்சிருக்கிறார் என்பது இந்த நாளில் தெளிவுமாக ஐயா அவர்கள் சொன்னாருங்க. ரொம்ப அது பிரயோஜனமாக இருந்தது. ஏற்கனவே நான் நடத்திங்கிறேன். நைட்டு 20 பேர்லாம் கூட அவங்க கூட உட்காந்து பேசுவேன். சத்தியம் சேர்க்கும், அசத்தியம் பிரிச்சிடும். இதுதான் நம்ம 3 யோவானில் பார்க்குறோம். காயுக்கு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றார். அதில் ஒரு காரியம் சொல்ல, அவன் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுவான், அவனை பின்பற்றாதீங்க, நன்மை செய்யலாம் இருங்கன்னு இன்றைக்கி தெளிவாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாரு. நானும் ஃபோன் பண்ணி நானாக கிளம்பி வந்துட்டேன். ஐயா நீங்கள் ப்ரேயர் உண்டுல? ஆமாம் முதல் வரேன்னாரு. கிளம்பி வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் மகா பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ரட்சிப்பை ரத்தமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட ரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தில், பிதாவினுடைய சித்தத்தில், உண்மையில், உத்தமத்தில், அன்பில், கற்பில் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொடுக்குற சத்திய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதனை நாங்கள் ஜலத்தில் ஆவியில் ஆண்டவரே அக்கினியில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதற்கு இந்த நாளில் வசனங்கள் எங்களுக்கு சாட்சியாக இருக்குதப்பா ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அநேக காரியங்களை வசனத்தில் இதான் அதுவும் சத்திய வசனத்தை பகுத்து போதி என்று சொன்ன அந்த ஒரு அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. வந்து பங்கு பெற்ற தாசர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாரையும் நாங்கள் ஊழியக்காரர்களாக மாற்றி தகப்பனே, அவர்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆத்துமாக்களை அதிகரிக்க செய்கிற விசுவாசிகளை உருவாக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. சத்தியத்தை ஆண்டவர் சத்தியத்தின்படி போதித்து நம்முடைய தாசனை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. சபை ஒழிகர் ஐயா சந்தோஷ ஐயாக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அவர் குடும்பத்தை, பிள்ளைகளை, சபை மக்களை வளர செய்து ஆடல் செய்து கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களையும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான்ப்பா ஆண்டவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். ஆமாம் ஆண்டவரே. ஆவியாண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்கள் கேட்டு பிறரிடத்தில் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கனி உள்ள வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ஊழியர்களாக, இப்ப விசுவாசிகளாக, அற்பர்களாக இருக்கிற எங்களை அதிகமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த இரத்தத்தை வைத்து ஆவியானவர் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும், பரிசுத்தருடைய ஐக்கியம் வழிநடத்துகிற சமாதானமும், அவருடைய ரகசிய வருகை மட்டும் சகல பரிசுத்தவான்களும் இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் இதை நடத்துகிற அருமையான பாஸ்டர் சந்தோஷ் ஐயாவோடு கூடவும் ஆண்டவரே உம்முடைய முடிவு பறிந்த வரைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை
எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3 ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.